கிறிஸ்துவுக்குள் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே, இந்த நாளிலும் தேவனுடைய கிருபையினால நாம் அனைவரும் இங்கு கூடி வந்து இந்த ஒரு ஆராதனை பகுதியில் கலந்து கொள்வதற்கு தேவன் கிருபையாய் நம்மளை கூட்டி சேர்த்திருக்கிறார். அந்த வகையில நம்முடைய பிதாவாகிய தேவனிடத்துல நம்முடைய ஆண்டவரும் இரட்சகருமா இருக்கிற கிறிஸ்துவின் மூலம் எல்லா துதி ஸ்தோத்திரங்களையும் நாம் ஏறெடுத்துக் கொள்வோம். அநேக நாட்களுக்கு அப்புறம் உங்களை சந்திப்பதற்கு தேவன் கிருபை செய்திருக்கிறார். அநேக ஊழியர்கள் நிமித்தம் தான் நம்ம அங்கங்கே போக வேண்டிய ஒரு சூழ்நிலை. நீங்க எல்லாம் அதே சகோதர அன்போடு சகோதரத்துவத்தோடு அகாபே அன்புக்குரிய வளர்ச்சியில தொடர்ந்து நம்ம ஜீவிப்பதற்கு நாம் அனைவரும் ஐக்கியத்துல பலப்பட்டு இருக்க வேண்டும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாய் தரித்து கொள்வோம். நம்ம இந்த நாள்ல நம்ம பார்க்கிற பாடம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, லேவியர் 14ஆம் அதிகாரத்துல 1 முதல் 14 வசனங்களை நம்ம வாசிக்கலாம். பின்னும் கர்த்தர் மோசேயை நோக்கி, குஷ்டரோகியினுடைய சுத்திகரிப்பின் நாளில் அவனுக்கு அடுத்த பிரமாணம் என்னவென்றால், அவன் ஆசாரியனிடத்தில் கொண்டு வரப்பட வேண்டும். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சொத்தமாயிற்று என்று கண்டால், சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுர் கட்டைகளையும் சிவப்பு நூலையும் ஈசப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். அதாவது இந்த குஷ்டரோகத்தை பத்தி நம்ம ஏற்கனவே பாடம் கேட்டிருப்போம் இல்லைங்களா? எதுல கேட்டிருக்கோம் ஞாபகம் இருக்குங்களா? நாகமானின் 7 முழுக்கு, சரிங்களா? அதுல அந்த 7 வகையான முழுக்கு அப்படிங்கும்போது நம்ம அதை பத்தி நம்ம சொல்ல வேண்டியிருக்கா? அந்த 7 முழுக்கு என்னென்னு சொல்ல வேண்டியிருக்கான்னு கேட்கிறேன். சரி, அப்ப இந்த குஷ்டரோகத்தினுடைய காரியத்துல இந்த பாடத்துல நம்ம என்ன கத்துக்க போறோங்கிறது ரொம்ப விசேஷித்த காரியமா இருக்கு. நம்ம ஒரு படி அட்வான்ஸா வளரக்கூடிய ஒரு விஷயத்தை தான் நம்ம இந்த இடத்துல கற்றுக்கொள்ள போறோம். ஒரு சில பேருடைய பலவீனங்கள், அவர்களுடைய குஷ்டரோகம் சத்தியத்துக்குள்ள வந்த பிறகும் இருக்கும். அந்த கோணத்துல நம்ம இதை பார்க்க போறோம் இந்த பாடத்தை, சரிங்களா? அதாவது நாகமானினுடைய 7 முழுக்குக்குரிய அந்த முழுக்க முடிக்க வேண்டிய சூழ்நிலையில ஒரு சில பேர் பின்வாங்குதல், ஒரு சில பேர் தடுமாறி உலகத்துக்குள்ளே போகக்கூடிய ஒரு சூழ்நிலை வரலாம், வந்திருக்கும். நம்மளுக்கு எனக்கே வந்திருக்கு ஒரு சில சூழ்நிலை, என்னடா அது வாழ்க்கை அப்படிங்கிற மாதிரி, சரிங்களா? இது மாதிரி ஒவ்வொருத்தருக்குமே வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. அப்ப அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில தேவன் நம்மளை எப்படி பார்த்து எப்படி நம்மளை கையை பிடித்து கூட்டிட்டு வர்றார் அப்படிங்கிறதான், சரிங்களா? அப்ப இதுல இந்த வசனத்துல இப்ப நீங்க படிச்சீங்களே கொஞ்சம், அதாவது சுத்திகரிப்புக்கான ஒரு சில விஷயத்துல ஒரு சில விஷயத்த சொல்றாரு. என்னன்னு பாருங்க. சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் பாருங்க, 2 பறவைகள், சரிங்களா? 2 பறவைகள் கொண்டாடணும். கேதுர் கட்டை அப்படிங்கிற ஒரு விஷயத்தையே கொண்டாடணும். சிவப்பு நூலையும் கொண்டாடணும். இதெல்லாம் வந்து அடிப்படையில இவங்க, அதாவது இந்த நோய்க்குள்ள போயிருந்தாங்கன்னா, இந்த நோயை பத்தி தெரியும், இது வந்து என்ன பண்ணும், மற்றவங்களுக்கும் பரவும் இல்லைங்களா? அதனால என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களை கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியில, ஊருக்கெல்லாம் வெளியில கொண்டு போய் வச்சிருவாங்க, சரிங்களா? அங்க குஷ்டரோகிகளா ஒன்னா இருப்பாங்க, அங்கேதான் அவங்க இருக்கலாம், சரிங்களா? அப்ப இந்த ஒரு விஷயத்துல அவங்களுடைய சூழ்நிலை, அந்த நோயினுடைய தாக்கம் எப்படி இருக்கும்னா, கொஞ்சம் கொஞ்சமா எல்லாமே உணர்வுகள் இழந்து இந்த கையெல்லாம் எப்படி இருக்கும், இப்படி இருக்குமா பார்த்துருக்கீங்களா? அதாவது குறைஞ்சிக்கிட்டே வந்துடும், விரல் எல்லாம் இப்படி வந்துடும், இப்படி வந்துடும். அப்புறம் தோலெல்லாம் கெட்டு போய் ஒரு நாற்றம், ஒரு பக்கத்திலே போக முடியாது, சரிங்களா? காது கேட்காது, கண்ணு தெரியாது, உணர்வுகள் இருக்காது, சுவை உணர்வு இருக்காது. இது மாதிரி பலதரப்பட்ட ஒரு விஷயத்துல அப்படியே குறுகிக்கிட்டே வர்றதுதான் இந்த குஷ்டரோகம், சரிங்களா? அல்டிமேட்லி முடிவு என்னதான், மரணம். நம்மளுக்கும் மரணம் தான் வருது, ஆதாமுக்குள் பிறந்த அத்தனை பேருக்குமே மரணம் தான். ஆனா இந்த குஷ்டரோகம் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பொறுத்த மட்டும், இந்த குஷ்டரோகம்ங்கிறதுக்கு ஆவிக்குரிய ரீதியில நம்மளுக்கு என்ன தெரியும், அது ஒரு பாவம், சரிங்களா? தீட்டுப்பட்டவன், சரிங்களா? நாங்கள் எல்லாம் தீட்டுப்பட்டவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஏசாயாவுல 64 படிக்கிறோம், சரிங்களா? அப்படியாக முழு மண்குலமுமே தீட்டுப்பட்டு இருக்கு. அது ஒரு குஷ்டரோகம் தான். இந்த சத்தியத்தை கேட்கறதுக்கு முன்னாடி, மீட்கும் பொருளை விசுவாசிக்கிறதுக்கு முன்னாடி நாம் எல்லாருமே குஷ்டரோகிகள் தான், இல்லைங்களா? அப்ப அந்த குஷ்டரோகத்திலிருந்து விடுதலை ஆவதற்காக நம்மளுக்கு கிடைக்கப்பட்ட விசேஷித்த ஒரு காரியம் என்னன்னா இந்த சத்தியம். அந்த சத்தியத்தை நம்ம விசுவாசிச்சோம்,
அதுதான் முதல் ஸ்நானம். எந்த ஸ்நானத்தை பொறுத்தவரையிலையும் அந்த நாகமானினுடைய 7 முழுக்குல, சரிங்களா? அது ஒரு சிறு பெண் தான் வழி காட்டுறாங்க. அந்த சிறு பெண் அப்படிங்கிறவங்க பேரு கூட இல்லை, ஆனா பரலோகத்துல பேர் எழுதப்பட்டிருக்கு. அதான் ரொம்ப முக்கியம். அந்த சிறு பெண்ணா சிறு மந்தையா இருக்கிற அந்த சபை தான் இந்த நாகமானின் குஷ்டரோகத்திற்குரியவர்களாய் புறஜாதியா இருக்கிற நமக்கு முதல்ல இந்த சத்தியத்தை நம்மளுக்கு கொண்டாந்து கொடுத்தாங்க. போங்க, உங்களுக்கு என்ன ஆயிரும்? குஷ்டரோகம் சரியாயிரும். அது எந்த அளவுக்கு சரியாயிருச்சுன்னு பாத்தீங்கன்னா 7 முறை அந்த முழுக்கு போடும் பொழுது சொல்ல முடியுமா? குழந்தையோட பிறந்த இருக்கிற குழந்தையினுடைய அந்த எப்படி இருக்கும், அந்த மாதிரியான ஒரு பரிபூர்ண நிலைமைக்கு வந்துட்டார். யாரு? நாகமான். அப்ப முதல் விஷயம் என்னன்னா அந்த விசுவாசம். அதை கேட்கக்கூடிய ஒரு விஷயத்துல நாம் நம்மளை அர்ப்பணித்தோம், மனம் திரும்பினோம். அதற்கு காரணம் என்னன்னா இந்த சத்தியம். அந்த சத்தியம் கிடைச்ச உடனே நம்ம அதுக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம விசுவாசிக்க ஆரம்பிச்சிருக்கோம். இதெல்லாம் உண்மைதான். தேவன் என்னை எங்க அழைச்சிருக்கிறார்? பரலோகத்துக்கு கனமகிமை சாகாமைக்கு அழைச்சிருக்கிறாரு. இப்படிப்பட்ட ஒரு வாக்குத்தத்தத்திற்குரிய ஒரு புத்திரனாக புத்திரியாக நாம் தேவனால் அழைக்கப்பட்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு முன்குறிக்கப்பட்டதின் விஷயமாக நாம் ஒவ்வொருவராக நம்மளை என்ன பண்ணியிருக்காருன்னா பேர் சொல்லி உலக தோற்றத்துக்கு முன்னாடியே நம்மளை அழைச்சிருக்கிறார். தாயின் கருவில் உருவாவதற்கு முன்பாக இப்படிதான் நம்ம பார்க்கிறோம். நம்முடைய சிந்தை, சொல், செயல் எல்லாவற்றையுமே நம்ம சிந்திக்கிறதுக்கு முன்னாடி கூட முன்னறிந்தவரா இருக்கிறார். அப்படிப்பட்ட முன்னறிந்த தேவனுடைய காரியத்துல இந்த அழைப்பானது இந்த நாகமானுடைய விஷயத்துல எப்படி இருக்குன்னா, நாமெல்லாம் ஒரு நாகமான், குஷ்டரோகிகள். ஆதாமின் பாவம், நம்முடைய பாவத்துக்குள்ளாக குஷ்டரோகத்துல இருந்தோம். இப்படிப்பட்ட சத்தியத்திற்குள்ளாக நாம் மனம் திரும்புதலுக்குள்ளாக அந்த விசுவாசிக்கக்கூடிய ஒரு முதல் நிலைமை தான் என்னதுன்னா மனசை மாத்திர அந்த ஒரு நிலைமை. விசுவாசத்துக்குள்ளாக அந்த ஒரு விஷயம் தான் என்னன்னா முதல் முழுக்கு. உலகத்துக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு, உலக சிந்தனைக்கு ஒரு முழுக்கு போட்டுட்டு இந்த சத்தியத்திற்குள்ளாக விசுவாசிக்க ஆரம்பித்த ஒரு விஷயத்த நம்ம பார்க்கிறோம். சரிங்களா? அதுக்கப்புறம் 2வது, அந்த விசுவாசம் கிடைச்ச உடனே அதற்கான அர்ப்பணிப்பு, அதாவது ஆவல். மெயினா அர்ப்பணிப்புங்கிறது அடுத்ததான் வரும். ஆவல். ஓ, இப்படிலாம் இருக்குதே அப்படிங்கிற ஒரு ஆர்வம் வந்திருக்கும். சரிங்களா? அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது பால் குடிக்கிறவர்களா இருக்கிறக்கூடிய நமக்கு அந்த திருவசனமாகிய வாஞ்சை உள்ளவர்களாய், ஆவல் உள்ளவர்களாய் அதுக்கு நம்ம முழுவதும் ஒப்பு கொடுத்த ஒரு விஷயம். இதெல்லாமே பேசிக் சப்ஜெக்ட் கேட்கும் போது உங்களுக்குள்ளாக உருவாகி இருக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருந்திருக்கும். அதுக்கப்புறம் இந்த சத்தியம் கேட்டு விசுவாசித்தது, அதுக்குள்ளாக ரொம்ப ஆர்வப்பட்டு உள்ளறிக்க வந்தது. அப்படி வந்த பிறகு 3வது ஒரு முழுக்கு என்னன்னு பாத்தீங்கன்னா, அந்த ஆர்வத்துல நம்மளுடைய சிந்தையானது அந்த விசுவாசத்தின் ஆர்வத்துல நம்மளை அர்ப்பணிச்சிருப்போம். தேவன் என்னை எங்க கூப்பிட்டுருக்காரோ அதற்கு நான் போறேன் அப்படிங்கிறதுக்கு மனசளவுல உங்களை அர்ப்பணிக்கக்கூடிய ஒரு விஷயம். இது ஆண்டவருடைய வாழ்க்கையில கூட அவர் மனுஷனா பிறந்திருக்கும் போது அவர் ஞானஸ்தானம் எடுப்பதற்காக போய் நின்னார் பாத்தீங்களா? அந்த தருணத்தை, அந்த அர்ப்பணிப்பின் தருணத்துக்கு ஒப்பீடாக நம்மளுடைய வாழ்க்கையில சொல்லப்படுது. இது மாதிரி நம்முடைய வாழ்க்கையில கூட இந்த சத்தியத்தை கேட்டு அதுக்கு ஆவல் காமித்து அதற்கு உரிய என்னது வாஞ்சையை காமித்த பொழுது நம்மளுக்கு அடுத்த லெவல்ல ஒரு அர்ப்பணிப்பு வந்திருக்கும். நான் இனிமே இப்படிதான் வாழ போறேன், தன்னைத்தான் வெறுத்து சிலுவை சுமந்து கொண்டு கிறிஸ்துவை நான் பின்பற்ற போறேன். சாவு எனக்கு ஆதாயம் இல்லைங்களா? கிறிஸ்து எனக்கு ஜீவன். என்னுடைய முதல்னாக்க பிரின்சிபல் சொல்லுவாங்கல்ல, என்னுடைய முழு முதல் எல்லாத்தையும் எதுல நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ண போறேன்னா கிறிஸ்துவுக்குள்ளான என் ஜீவியத்துல தான் நான் பண்ண போறேன். அதனாலதான் என்னது பொருளாசைக்குரிய ஒரு விஷயத்துல எல்லாமே நம்மளுக்கு தீங்காதான் இருக்குது. சரிங்களா? ஆனா நம்மளுக்கான முதல் எதுல இருக்கணும்னு பாத்தீங்கன்னா கிறிஸ்துவுக்குள்ளாக இருந்துச்சுன்னா அதுதான் நம்மளுக்கு ஆதாயம் அப்படிங்கிறத திமோத்தியில கூட படிக்கிறோம். சரிங்களா? இவ்வாறாக நம்ம இது பண்ணும்போது அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வருவோம். அதான் 3வது. நான் இனிமே வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக தான் வாழணுங்கிற அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வரும்போது அதனுடைய 4வது அந்த ஒரு முழுக்கு தான் என்னன்னு பாக்குறோம், ஞானஸ்தானம். அந்த வெளியரங்கமா அந்த அர்ப்பணிப்புக்குரிய ஒரு விஷயத்தை வெளியரங்கமா காமிக்கக்கூடிய ஒரு தருணம். சரிங்களா? அதை நம்ம நீதியை நிறைவேற்றும்படிக்கும் நாம் நீதிமான் ஆக்கப்பட்டதற்கான வெளியரங்கமான அடையாளத்தோடும் தேவனோடு நாம் செய்து கொள்கிற வெளியரங்கமான ஒரு உடன்படிக்கையின் அடையாளம். நான் இப்படி வாழ போறேங்கிறத மனசுக்குள்ள நினைச்சிருப்போம். 3வது வரி 4வது இல்ல என்னன்னா எல்லார் மத்தியிலையும் நம்ம காமிக்கிறோம். சரிங்களா? அதுதான் என்னது அந்த 4வது லிட்டரலாவே தண்ணீருக்குள்ளாக மறித்து
மரணத்துக்குள்ளா போய் கிறிஸ்துக்குள்ளான ஜீவனை அடைகிறோங்கிறது. அப்ப இந்த பெற்றுக்கொண்ட நித்திய ஜீவனுக்கான ஜீவியத்தை, இந்த நித்திய ஜீவியத்தை ஐந்தாவதா நம்ம பார்க்கும்போது அதுதான் என்னன்னு பார்க்கிறோம்னா, அந்த பொருத்தனைகள் எல்லாம் பண்ணியிருக்கிறோம் இல்லையா. நான் இனிமே வாழ்ந்தா கிறிஸ்துவுக்காக தான் வாழ்வேன், கிறிஸ்து எனக்கு ஜீவன், சாவு எனக்கு ஆதாயம் சொல்லியிருக்கிறோம் இல்லையா. அத்தனை பொருத்தனைகளையும் நிறைவேற்றுதல், இதுதான் என்னன்னு பார்க்கிறோம், ஐந்தாவதா நம்ம பார்க்கிறோம். சரிங்களா. அப்போ ஒவ்வொரு விஷயத்தையும் உலக பிரகாரமான காரியங்கள் எல்லாம் விட்டுவிட்டு கிறிஸ்துக்குள்ளான ஜீவியத்துல நம்ம ரோமர் 12:1 படி 12:2 படியும் இந்த உலக மாயங்கள் எல்லாம் விட்டு நம் சிந்தைக்கு ஏற்றவாறு கிறிஸ்துவுக்குள்ள அந்த சிந்தையை முழுவதும் ரோமர் 12:1 படி ஜீவ பலியாகவும் பரிசுத்த பலியாகவும் தொடர்ந்து செலுத்துவது. சரிங்களா. இப்படியாக நம்ம பொருத்தனைகளை நிறைவேற்றுவதுதான் அஞ்சாவதுன்னு பார்க்கும்போது, ஆறாவது அப்படின்னு பார்க்கும்போது அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றும் பொழுது நம்ம அல்டிமேட்லி இந்த மாமிசத்தின் கிரியைகள்லாம் கலாத்தியர்ல பார்க்கிறோம்ல, அதெல்லாம் ஒண்ணு நம்ம விட்டுக்கிட்டு வரும். அது கூட படிங்களேன். கலாத்தியர் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். மாம்சத்தின் கிரியைகள் வெளியாக இருக்கின்றன. அவையாவன விபச்சாரம், வேசித்தனம், அசுத்தம், காம விகாரம், விக்கிரக ஆராதனை, வெள்ளி சூனியம், பகைகள், விரோதங்கள், வைராக்கியங்கள், கோபங்கள், சண்டைகள், பிரிவினைகள், மார்க்க பேதங்கள், பொறாமைகள், கொலைகள், வெறிகள், களியாட்டுகள் முதலானவைகளே. இப்படிப்பட்டவர்களை செய்கிறவன் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பதில்லை என்று முன்னமே நான் சொன்னது போல இப்பொழுதும் உங்களுக்கு சொல்லுகிறேன். இந்த அஞ்சாவது முழுக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம பார்க்கும்போதுதான் இவைகள் எல்லாம் விட்டிருந்தோம்னா தான் பரலோக ராஜ்யத்தின் உத்தரவாதம். இவைகள் எல்லாம் விட்டிருந்தா இது அஞ்சாவது முழுக்குல நம்ம வாழ்க்கையில நிறைவேறி இருக்கணும். ஆனா மேக்சிமம் நம்முடைய வாழ்க்கையில இந்த இடத்துல வந்து சிக்கிக்கும். ஆவியின் கனிகளை கொடுத்திருப்போம். 6வது முழுக்குங்கிறது ஆவியின் கனிகள். அதை தொடர்ந்து நம்ம இந்த மாம்சத்தின் கிரியைகளை விட 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 ஆவியின் கனிகள் நம்மளுக்கு தெரியும். எத்தனை தெரியுமா? எத்தனை தெரியுமான்னு கேட்டேன். 9. சரி, காலண்டர் வாங்குனீங்களா? லவோதிக்கேயா சபை நம்பிக்கை இருக்கா? ஒவ்வொரு வாரம் படிக்கிறீங்களா? முதல்ல ஞாயிற்றுக்கிழமை தோறும் படிக்கிறீங்களா? ஆவின் கனியை என்னங்க பார்ப்போம். நீதி, பரிசுத்தம், உண்மை அப்படிங்கிற அந்த 3 கனி எக்ஸ்ட்ரா இருக்கு. சரிங்களா. ஓகே, அதை தொடர்ந்து நீங்க படிங்க. அது எல்லாமே அந்த 9 கனி வரும். சந்தோஷம், நற்குணம், நீதிய பொறுமை, தயவு, இரக்கம், விசுவாசம், சாந்தம் மற்றும் இச்சையடக்கம் ஆகிய ஏராளமான அன்பு என்னும் கனிகளோடு நாங்கள். ஓகே, அப்ப அந்த அன்பு அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஆரம்பிச்சு 9 கனிகள். அது இல்லாம நீதி, நியாயமா? சரி, ஓகே. நியாயம்னாக்க அதை எப்படி எடுத்துக்கலாம்னா உண்மை, பரிசுத்தம். சரிங்களா. இந்த இதுக்கெல்லாம் வசனத்தோட நம்ம கொடுத்துருக்கிறோம். காலண்டருடைய ஃபர்ஸ்ட் பேஜை திருப்பி பாருங்க. சரிங்களா. ஓகே, இதுல கொடுக்கப்பட்டதுதான் வசனத்தோட கொடுத்துருக்கிறோம் அதுல. ஓகே, அப்ப அந்த ஒரு 12 கனிகள். இதை வந்து 12 கனின்னு எப்படி சொல்றீங்க, 9 இல்லையா அப்படிங்கன்னா வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை படிங்க. இந்த 6வது முழுக்கு தான் என்னன்னு பாக்குறோம்னா இந்த ஆவியின் கனிகளை கொடுத்தல். சரிங்களா. இந்த ஆவியின் கனிகளை கொடுத்தாக்க நிச்சயமாகவே நம்ம சபை ஆயிருவோங்கிற உத்தரவாதம் நம்ம வாழ்க்கையில இருக்கு. படிங்க. இங்கு பழங்கிய போல் தெளிவான ஜீவ தண்ணீர் உள்ள சுத்தமான நதி தேவனும் ஆட்டுக்குட்டியானவரும் இருக்கிற சிங்காசனத்திலிருந்து புறப்பட்டு வருகிறதை எனக்கு காண்பித்தார். நகரத்தின் வீதியின் மத்தியிலும் நதியின் இருக்கரையிலும் 12 விதமான கனிகளை தரும் ஜீவ விருட்சம் இருந்தது. அந்த ஜீவ விருட்சம் எது? சங்கீதம் 12:1 பார்க்கணும் இல்லையா. நில்லாமல் அங்கே நீர்கால்கள் ஓரமாய், இந்த நீர்கால்கள் ஓரமாய் நடப்பட்ட மரம் 12 வகையான கனிகளை தரும். சரிங்களா. அப்ப 12 வகையான ஆவியின் கனிகள் இருக்குதுங்கிறது பைபிள்லே சொல்லுது. 9 இல்ல, பைபிள் சொல்லுது எத்தனை கனி? 12. அந்த 12 தான் நம்ம தேவன் நம்மளுக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். ஓகே, இவ்வாறாக இந்த ஆவியின் கனி தான் 6வது என்னன்னு சொல்றோம், முழுக்கு. இந்த கனிகள் எல்லாம் கொடுப்பதுதான் மாமிசத்தின் கிரியைகளை க்ளோஸ் பண்ணிட்டு ஆவியின் கனிகள் 12 கொடுப்பதுதான் என்னதுங்க 6வது முழுக்கு. 7வது முழுக்கு என்னன்னா, 7வது முழுக்கு என்ன தெரியுங்களா? நாகமானின் 7வது முழுக்கு என்ன தெரியுங்களா? முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நிலை நிற்கிறவனே ரட்சிக்கப்படுவான். அப்படிங்கிறப்ப சாகுற வரை அதை தொடர்ந்து நின்னோம்னா
இந்த மாமிசத்துல மரிச்ச பிறகு நம்ம இன்னொரு பிறப்பு எடுப்போம். அதுதான் என்னது? ஃபைனல் பிறப்பு. ஆவியில் உயிர்ப்பிக்கப்படுவோம். நம்மளுக்கான 1,44,000 பேர் உறுதிப்படுறது எதுல தானா? இந்த 7வதுல தான் உறுதிப்படும். 6வதுல நம்ம ஆவியின் கனிகளை கொடுத்துருக்கலாம். ஆனா முடிவு பரியந்தம் மரண பரியந்தம் நிக்கிறவன் அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுல முடிவு பரியந்தம் மரண பரியம் நிக்கிறவன், நிக்கிறேன் என்று சொல்லுகிறவன் விழாதபடி. அப்படின்னா என்னது? ஆவின் கனியை கொடுத்த பிறகு கூட விழுவுறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறத அந்த வசனம் நம்மளுக்கு சொல்ல வருது. இப்ப இது பாடம் இல்லை நம்மளுக்கு, சரிங்களா? அப்ப என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த நம்ம லேவியருக்கு வந்துடலாம். லேவியர்ல சொல்லப்பட்டிருக்கிற இந்த சுத்திகரிப்புக்குள்ளாக தான் நாம் நாகமானின் 7 முழுக்குக்கான ஓட்டத்தை ஓடிக்கொண்டிருக்கும் பொழுது, அந்த 7வது முழுக்க முழுகி ஆகணும். அப்படி முழுகணும்னா நம்ம சபை, முழுகலன்னா சரி, நல்ல விஷயம். ஒருவேளை தரவு கூட்டமாச்சு இருக்குது அப்படிங்கிற ஒரு ஆறுதல். ஓகேயா? ஒருவேளை இந்த 5வது இருக்கு இல்லையா? 5வது என்னன்னு பார்த்தோம், ஞாபகம் வருதா? அப்ப அந்த பொருத்தனைகளை நிறைவேற்றக்கூடிய அந்த விஷயத்துல மாமிசத்தின் கிரியைகளை நம்ம விளக்கணும் இல்லையா? அதான் பார்த்தோம் இல்லையா? அந்த மாமிசத்தின் கிரியைகளை நிறைவேற்றக்கூடிய காரியத்துலதான் மேக்சிமம் சத்தியத்துல வாழக்கூடிய பைபிள் ஸ்டூடெண்ட் பின்வாங்கக்கூடிய ஒரு சூழ்நிலை வரும். ஒரு சில பேர் சத்தியத்தையே உள்வாங்காம, விசுவாசத்துக்குள்ளே தெளிவில்லாம இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துக்குள்ள வந்திருப்பாங்க, ஞானஸ்தானம் கூட எடுத்திருப்பாங்க. ஆனா அதை ஓரளவு புரிந்தவர்களாய் இந்த சத்தியத்துக்குள்ளாக வந்து பின்னாடி கூட ஞானஸ்தானத்துக்கு அப்புறம் கூட இந்த அர்ப்பணிப்பு வரலாம். ஞானஸ்தானத்துக்கு நான் இனிமே இது நாள் வரை எனக்கு தெரியலையே, இனிமையாச்சு நான் வாழ்றேங்கிற ஒரு அர்ப்பணிப்பு வரலாம். அது எப்படி அப்படின்னு பார்க்கும் பொழுது, இந்த பின்வாங்கி போனவர்களுக்குரிய ஒரு வாய்ப்புல தான் நாமெல்லாம் ஓடிக்கிட்டு இருக்கிறோமோ அப்படிங்கிறதான் எனக்கு ஒரு கேள்வியா இருக்கு. ஏன்னு கேட்டீங்கன்னா, ஒருவேளை அந்த சபைக்குரிய வாய்ப்புக்குரிய அந்த ஓட்டத்தை முடிச்சிருந்தோம்னா, இனிமே நம்மளை பார்த்து எல்லாருமே என்ன சொல்லுவாங்கன்னா, பரிசுத்தவான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. அப்படிலாம் சொல்ல முடியாம இருக்குதுன்னு வச்சுக்கீங்களேன் நம்மள. அதனாலதான் அந்த ஆவியின் கனியில பரிசுத்தம் அப்படிங்கிற ஒரு கனி இருக்கு. அந்த கனியை பெற்றவர்களா இருக்கும் பொழுது நிச்சயமாகவே நாம் சபை வாய்ப்புல இருக்கிறோங்கிறத சபையார்கள் மத்தியிலும், உலகத்தார் மத்தியிலும், சமுதாயத்தின் மத்தியிலும் நச்சாட்சி பெற்றவர்களா இருக்கும். அது வெளியரங்கமா எல்லார் மத்தியிலுமே தெரியும். ஓகே, இது ஒரு பாயிண்டா வச்சுக்கலாம் நம்ம. அப்ப இந்த சூழ்நிலையில தான் நம்ம ஒருவேளை இந்த 7 முழுக்குகளில் அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்து ஞானஸ்தான உடன்படிக்கை எடுத்த பிறகு பின்வாங்குறவர்களா இருக்கலாம். ஓகே, அந்த பொருத்தனைகளை நிறைவேற்ற முடியாத அளவுக்கு உலகத்திலே கூட நிறைய பேர் சத்தியம் கேட்டவங்க இங்க எத்தனை பேர் இருந்திருக்கணும் நீங்க சொல்லுங்க பாப்போம். ஞானஸ்தானம் எடுத்தவங்க எத்தனை பேர் இங்க இருந்திருக்கணும்? இந்த பில்டிங் தாங்குமா? ஆனா என்னாச்சு, சத்தியம் கேட்டவங்கல பாத்தீங்கன்னா 200 பேருக்கு மேல வந்து தொடர் பாடங்களை கேட்டவங்க இருக்கிறாங்க. அதுல கடைசி வரையும் கேட்டவங்க ஒரு 40 பேர்கிட்ட இருந்தாங்க தஞ்சாவூர் மாவட்டத்துல. அதுல ஞானஸ்தானத்துக்குள்ள வந்தவங்க ஏறக்குறைய எத்தனை பேர் சொல்ல முடியுமா? ஒரு 20-25 பேருக்கு மேல. இன்னைக்கு நம்ம எண்ணிக்கையில குறைவா தான் இருக்கிறோம். அப்படின்னா எத்தனை பேர் பின்வாங்கி போயிருக்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம புரிந்து கொள்ள வேண்டியது. ஒருவேளை இந்த பின்வாங்குதலுக்குரிய ஒரு விஷயத்துலதான் இந்த ஒரு பாடத்தை நம்ம பார்க்க போறோம். அந்த பின்வாங்கி போனவர்கள் நம்ம பின்னாடி வருங்காலத்திலையும் போயிடக்கூடாது. ஒருவேளை பின்வாங்கி போனவர்களை நாம் எப்படி ஆதாயப்படுத்தணும், ஒருவேளை அதே ஜீவியத்துல நாமளும் இருக்கிறோமா அப்படிங்கும் போது இந்த குஷ்டரோகம் ஆல்ரெடி என்ன இருந்துச்சு, கிறிஸ்துவுக்குள்ளான அந்த சத்தியத்தை கேட்டு விசுவாசித்து வாஞ்சையோடு வந்து அர்ப்பணிப்புக்குள்ள வந்து இந்த ஞானஸ்தானம் எடுத்த பின்பும் நம்ம ஒரு வேலை நம்மளுடைய வாழ்க்கை இப்படி ஒரு கேள்விக்குறியில இருக்கணும்னா, அந்த 5வது பொருத்தனைகளை நிறைவேற்ற முடியாமல் நாம் ஆங்காங்கே ஒரு கேள்விக்குறியோடு இருக்கிறோம்னா, இந்த இடத்துல இருந்து நம்மளை பார்த்து கண்ணாடியில பார்த்துக்குவோம். நான் எப்படிப்பட்டவன், நான் யாரு? ஒருவேளை நம்ம சபையிலே ஒரு சில பேர் இப்படி பின்வாங்கி போயிருக்கிறாங்க இல்லையா, அவங்கள நம்ம என்ன பண்ணணும், அல்லது அவங்களுக்குரிய ஒரு ஜீவியத்துல தேவன் என்ன திட்டம் வச்சிருக்கிறாரு, ஓகேங்களா? அப்படிங்கிறதான் இந்த இடத்துல நம்ம பாடமா பார்க்க போறோம், சரிங்களா? அப்ப நம்ம அல்டிமேட்லி இன்னும் 2 முழுக்க நம்ம முழுக வேண்டியிருக்கு. ஆவின் கனிகள்ல ஒரு சில விஷயம் நம்ம கொடுத்துக்கிட்டு கூட இருக்கலாம். நீ பொறுமை, நம்ம ஒரு சில விஷயத்துல பொறுமையா இருக்கிறோம். நீங்க பாத்தீங்கன்னா சங்கீதம் 66 9, 10, 11 வசனத்துல பாத்தீங்கன்னா, இவ்வளவுப்பட்ட
அற்புதமான அன்போடு சத்தியம் என்னும் வலையில வந்து மாட்டி ஞானஸ்தான உடன்படிக்கைக்குள்ள வந்த பிறகு படிங்க. சங்கீதம் 66:9. அவர் நம்முடைய கால்களை தள்ளாட ஒட்டாமல் நம்முடைய ஆத்மாவை உயிரோடே வைக்கிறார். தேவனே எங்களை சோதித்தீர், வெளியே புடமிடுகிறது போல எங்களை புடமிட்டீர், எங்களை வலையில் அகப்படுத்தி. அந்த வலை தான் என்னதுங்க? அன்போடு சத்தியம் என்னும் வலை. அதெல்லாம் வந்து மாட்டி இருக்கிறோம் நம்ம. படிங்க. இடுப்புகளின் மேல் வருத்தமான பாரத்தை ஏற்றினீர். இந்த பாரம் வந்து கிறிஸ்து சொன்ன பாரம். என்ன பாரம் தெரியுங்களா? சுமை சுமந்து சோர்ந்திருப்பவரே எல்லோரும் என்னிடத்துல வந்து அந்த சுமையை என்கிட்ட கொடுத்துருங்க. அது பாவம், நியாயப்பிரமாணம், மற்ற ஏனைய உலக பாரங்கள் எல்லாம் என் மேல சுமத்திருங்க. என்னுடைய பாரமோ எப்படிப்பட்டது? ரொம்ப ஈஸியானது, அதை எடுத்துக்கங்கன்ட்டார். அந்த பாரத்தை தான் கொடுத்துருக்காரு. ரொம்ப கஷ்டமான பாரம்லாம் இல்லை. அதனாலதான் நம்மளுடைய வாழ்க்கையில வரக்கூடிய சோதனைகள் கொஞ்ச காலம் கொஞ்ச பாடுகள். இதை கூட நம்ம முன்னாடி பாடமா எடுத்திருக்கிறோம். அப்ப கொஞ்ச காலத்துக்கு கொஞ்ச பாடுகள் தான் நம்மளுக்கான பாரம். இந்த பாரத்தை சுமந்துக்கிட்டு தொடர்ந்து படிங்க. மனுஷனை எங்கள் தலையின் மேல் ஏறி போக பண்ணி. இந்த பாரத்துல ஒரு விஷயம் என்ன இருக்குன்னா, நம்ம தலை மேல ஏறி போவாங்களாம் மனுஷர்கள். விட்டுருவோமா? நம்ம எப்ப சொல்லுவோம் அந்த வார்த்தைய? இந்த வார்த்தைய நம்ம வாழ்க்கையில எப்பயாச்சும் சொல்லி இருக்கிறீங்களா? தலை மேல ஏறிப்போ அப்படின்னு சொல்லி இருப்போமான்னு கேட்கிறேன். கோபத்துல என்ன பண்றதுன்னு சில பேர் கேட்கும் போது சொல்லுவாங்க. கேட்கும் போது இல்ல, நடைமுறை காரியத்துல நம்மளோட வாழ்க்கையில பொறுமை இல்லாம போகும் பாருங்க. 1-2 பொறுமையா போவோம். ஆனா இந்த நீடிய பொறுமைங்கிறது இருக்காது பாத்தீங்களா? அப்ப ஆவியின் கனிக்குரிய ஒரு விஷயத்துல நம்ம என்ன ஒரு தடுமாற்றத்துல இருக்கிறோங்கிறதுக்காக அண்டர்ஸ்டாண்டிங்காக சொல்றேன். ஒரு சில கனிகள் கொடுப்போம், ஆனால் அதை பரிபூர்ண ஏராளமான கனிகளை கொடுக்கறதுக்கு உரிய ஆயத்தத்தோடு இருக்கிறோமா அப்படின்னாக்கி அதுல கொஞ்சம் தடுமாற்றம் இருக்கு. அதுக்கெல்லாம் காரணம் என்னன்னா, அந்த கலாத்தியர்ல படிச்ச மாமிசத்தின் கிரியைகள் தான். அந்த விஷயத்தை நம்ம விட்டுட்டோம்னா நிச்சயமாகவே ஆவின் கனிகளை நம்ம தொடர்ந்து கொடுக்க ஆரம்பிச்சிடும். 6வது அந்த முழுக்க. சரிங்களா? அப்ப இந்த இடத்துலதான் நம்மளுடைய ஓட்டத்தினுடைய தெளிவு நம்மளுக்கு தேவைப்படுதுங்கிறத புரிந்து கொள்ளுது. சரிங்களா? ஆக இப்ப நம்ம இந்த சூழ்நிலையிலிருந்து நம்மளுடைய இலக்கை நோக்கிய பயணத்துல 1ஆம் உயிர்த்தெழுதல் அடையணும் இல்லைங்களா? இவ்வளவு முடிச்சுட்டு இன்னும் 2 முடிக்க முடியலையே அப்படிங்கிறதான நம்மளுக்கான கேள்வி. ஒரு சில பேர் ஆவின் கனிகளை கூட கொடுத்துருப்பீங்க, மாமிசத்தின் கிரியைகளை இன்னும் விடாம இருக்கும். மாமிசத்தின் கிரியைகளை விடாம ஆவின் கனிகளை கொடுக்க முடியாது. அதை வந்து புரிஞ்சுக்கலாம். அதனாலதான் அது ஒவ்வொரு படிநிலையாக சொல்லப்படுது நம்மளுடைய வாழ்க்கையில. சரி, இப்ப இங்க படிச்சுட்டு வந்தோம் இல்லையா? இது வந்து நாகமானின் 7 முழுக்குங்கிற இலக்கு திட்டம் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியும். அதை செஞ்சு முடிச்சோம்னா நம்ம பரலோகம் போயிடுவோம். ஆனால் இதுல நம்மளுக்கு தடுமாற்றமாகி பின்வாங்கியோ இல்லது அந்த 5வது முழுக்குக்கு அப்புறம் முன்னேற முடியாத அல்லது 6வது முழுக்குல கொஞ்சம் டச் பண்ணிட்டு ஒரே ஒரு முழுக்கு தான் இருக்கு நம்மளுக்கு. என்னது? மரண பரியந்தம் முடிவு பரியந்தம் நிலை நிற்கிறவன் ரட்சிக்கப்படுவான்ங்கிற அந்த ஒரு முழுக்கு தான் இருக்குது. அதை கேட்ச் பண்ணாம மற்றதெல்லாம் இழந்து நம்ம சொன்னோம் இல்லையாப்பா, இருக்கவே இருக்கு இல்லையா? அப்ப ஓடுகிறேன் என்று சொல்லுகிறவன் விழாம இருக்கணும். ஓடுறது எதுக்காக தான் ஓடணும்? அடையறதுக்காக தான் ஓடணும். ஓடுறதுன்னு முடிவாயிடுச்சு இல்ல, அதுக்கப்புறம் என்னது? அப்ப நீதிமானுடைய வாழ்க்கையில ஒரு விஷயம் நடக்கும். என்ன தெரியுங்களா? நீதிமொழிகள் 24:16. நீதிமான் 7 தரம் விழுந்தாலும் திரும்பவும் எழுந்திருப்பான், துன்மார்க்கரோ தீங்கிலே இருந்து கிடப்பாங்க. பாருங்க, அப்ப இதுதான் இந்த காலகட்டங்கள் என்னன்னு பாக்குறோம்னா, கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாகி கொண்டிருக்கிறோம். நம்முடைய வாழ்க்கையில இந்த பொருத்தனை நிறைவேற்றி 6வதுக்குள்ள அந்த ஆவின் கனிகளை கொடுக்கறதுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய இந்த 5வதா இருக்கக்கூடிய மாமிசத்தின் கிரியைகளை நம்ம விட்டு விலகக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? இந்த விஷயத்துலதான் நாம் நீதிமான் நிலைமைக்கு வந்துட்டு விசுவாசத்தினாலே நீதிமான் ஆயிட்டோமா, அத உறுதிப்படுத்துறதுதான் 4வது ஞானஸ்தானம். அதுக்குரிய ஒரு விஷயத்துக்கு அப்புறம் வந்துட்டு திரும்ப திரும்ப நம்ம விழுவக்கூடிய ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? அதுதான் மற்றவங்களுக்கு எல்லாம் இந்த வாய்ப்பு கிடைக்கலங்க. முற்பிதாக்களுக்கு நீங்க 7 முறை முழுந்தாலும் கிறிஸ்து வந்து கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருவாரு. எத்தனை முறை விழுந்தா? 7 நாள் என்ன அர்த்தம்? முழுவதுமே நம்ம வாழ்க்கையில எத்தனை வாட்டி விழுந்தாலும் ஆண்டவர் என்ன பண்ணிடுவார்?
கைப்பிடிச்சு தூக்கி விட்டுருவாரு. அப்ப நம்மளை நீதிமானாக்குறதுக்கு நம்ம ஏற்கனவே ஒரு சில பாடங்கள்ல பார்த்திருப்போம். 5 வகையில நம்ம நீதிமானாக்கப்படுறோம், பரிசுத்தமாக்கப்படுறோம். ஒண்ணு என்னன்னா விசுவாசத்தினால், இன்னொன்னு கிறிஸ்துவினுடைய மரணத்தினால், அதாவது மீட்கும் பொருளினால், இரக்கத்தினால் நீதிமானாக்கப்பட்டிருக்கிறோம், மீட்கும் பொருளினால். இன்னொன்னு என்னன்னு பாத்தீங்கன்னா அவருடைய உயிர்த்தெழுதலினால். உயிர்த்தெழுதல் அப்படிங்கும்போது இது எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, அந்த உயிர்த்தெழுதல் அடைஞ்சதுனாலதான் நமக்கு அவர் போய் பரிசுத்த ஆவியை அனுப்பி இருக்கிறார். ஒருவேளை உயிர்த்தெழுதல்னு வச்சுங்க, நம்மளுக்கு வேணா நீதிமானாக்கப்பட்டு மனித நிலைமையில மட்டும் வாழ்றதுக்கான ஒரு தன்மை மட்டும்தான் கிடைச்சிருக்கும். அதை தாண்டி நம்மளை சபையாக்குவதற்காக பரிசுத்த ஆவியை நம்மளுக்கு அனுப்பியிருக்கிறார். இது குறித்தெல்லாம் நம்ம வசனங்கள் நிறைய படிச்சிருப்போம், யோவான் 16ஆம் அதிகாரத்துல எல்லாம். சரிங்களா? அந்த பரிசுத்த ஆவி நம்மளுக்கு என்னென்ன செய்யணும்னா, பாவத்தை குறித்தும் நீதியை குறித்தும் நியாய தீர்ப்பை குறித்தும் தெளிவா நம்மளுக்கு எடுத்துரைத்து அந்த ஓட்டத்தை முடிக்கிறதுக்கான ஒரு விஷயம். அப்ப இன்னொன்னு என்னன்னா அவருடைய ரத்தம். இதை 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 5-7 வசனத்துல பார்க்கும்போது அவருடைய ரத்தம் இந்த சத்தியத்துக்குள் அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுத்த பிறகு செய்யக்கூடிய பாவங்கள் இருக்கு இல்லையா, அந்த பாவங்களை எல்லாம் எல்லா பாவங்களையும் கழுவுறதுக்காக அவருடைய ரத்தம் இருக்கு. சரிங்களா? அப்ப இந்த மாதிரி 4 விஷயம் தேவனே நம்மளுக்காக ரெடி பண்ணி வச்சிருக்காரு கிறிஸ்துவ வச்சு. 5வது ஒரு விஷயம் இருக்கு. அதுல எப்படி நீதிமானாகணும்னா, நம்மள்கிட்ட இருக்கக்கூடிய இந்த 5வது ஒரு விஷயம் பார்த்தோம் இல்லையா, என்னது முழுக்கு. 5வது ஒரு முழுக்கு என்னன்னு பார்த்தோம். அதுதான் நம்மளுக்கு பெரிய பிரச்சனையே. அந்த பொருத்தனைக்குரிய ஒரு விஷயத்துல பாவமான மாமிசத்தின் கிரியைகள் எல்லாம் விட்டுட்டோம்னா நிச்சயமாகவே அந்த பொருத்தனையை நிறைவேற்றுறவர்களா இருக்கும். சரிங்களா? அப்ப அதுதான் என்னன்னா நீதியா வாழ்றது. கிரியை இல்லாத விசுவாசம். அப்ப அந்த கிரியையை காமிக்கக்கூடியதுன்னா நீங்க ஃபர்ஸ்ட் நீங்க செஞ்சுக்கிற பாவத்தை விட்டுட்டு வாங்க, அதுவே நீதிமான் ஆயிடுறோம் நம்ம. அதை தாண்டியதான் ஆவின் கனிகள்ங்கிறது பரிசுத்தத்தை காமிக்கக்கூடிய ஒரு விஷயம். ஆவின் கனிகள்ல அந்த பரிசுத்தம் தான் கடைசி. அப்படிப்பட்ட ஒரு விஷயத்துக்கான ஒரு காரியத்துலதான் நம்ம இப்ப இந்த இடத்துல கரெக்டா நின்றுகிட்டு இருக்கோம். எத்தனாவதுல? 5வது முழுக்கல இந்த பொருத்தனைகளை நிறைவேற்றுறதுல தான். சரிங்களா? இது கூட நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, நீ பொருத்தனை பண்றதுக்கு பண்ணாமே விட்டுறலாம் அப்படின்னு. சரிங்களா? ஒருவேளை பண்ணின பிறகு பண்ணாம இருக்கிறோம் அப்படிங்கிறதுக்கான பாடம் தான் இன்னைய பாடம். கர்த்தருடைய பந்திக்கு நாம் நம்மளை தயார் பண்ணுவதற்கு நாம் பொருத்தனை பண்ணியிருக்கிறோம். பண்ணியதை நிறைவேற்றக்கூடிய ஒரு விஷயமாக இந்த பாடத்தின் நோக்கத்தை பார்த்துக்குது. சரிங்களா? ஓகே. அப்படிங்கும் போதுதான் நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பதற்கு கிறிஸ்துவுக்குள்ளாக தேவன் எல்லா ஏற்பாடும் பண்ணிட்டார். நம்ம என்ன எதுல பண்ணணும்? நீதிக்குரிய அந்த கிரியை நிமித்தம் நீதிமானாக்கப்படுறோங்கிறத புரிஞ்சுக்கலாம். இதெல்லாமே இந்த லெவல் எல்லாமே நீதிமானாக்கப்படுதல் தான். இந்த சார்ட்ல நம்ம இந்த ஃபர்ஸ்ட் லெவல் ஆதாமுக்குள்ள மரிச்சு கீழே கிடக்கும் போது நம்ம திரும்ப அந்த இந்த இடத்துல இருக்கு பாருங்க, கிறிஸ்துவனுடைய மரணத்துக்குள்ள கீழே நம்ம ஆதாமுக்குள்ள கீழே விழுந்த பிறகு திரும்பவும் நீதிமானாக்கப்படுற இந்த இடத்துல இருந்து இங்க வந்துட்டோம்னாலே நம்மளுடைய பரிசுத்தமாகுதலை காத்துக்கொண்டு உயிர் திறந்துடலாம். சரிங்களா? இந்த கோட்டுக்குள்ள நம்ம வந்துடணும். இதைதான் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கிறோங்கிறத புரிஞ்சுக்கணும். சரிங்களா? ஓகே. இப்ப நம்ம அந்த லேவியர் புத்தகத்துல படிச்ச அந்த ஒரு விஷயத்துல ஒரு சில காரியங்கள், இது அந்த 5வது முழுக்குரிய ஒரு விஷயத்துல நம்மளுக்கான ஒரு தடுமாற்றத்துலதான் இந்த குஷ்டரோகம் திரும்பவும் நமக்கு வருது. எப்படி? இந்த லேவியர் புத்தகத்துல படிச்சோம் இல்லையா, இந்த குஷ்டரோகம் திரும்பவும் நம்மளுக்கு வர்றதற்கான ஒரு வாய்ப்புல இருக்குது. இது விசேஷ விதமாய் இந்த 1000 வருட அரசாட்சியில 1914க்கு அப்புறம் வாழக்கூடிய நமக்கு தான் இந்த ஒரு விஷயத்திற்கான அதிக வாய்ப்பு இருக்கிறதா நம்ம பார்க்கணும். சரிங்களா? ஏன்னா இந்த புறஜாதியாரினுடைய காலம் முடிந்து இந்த சத்தியம்லாம் கிடைச்ச பிறகு தெளிவான சத்தியம் 1916 வரையும் உள்ள சத்தியம் நம்மள்கிட்ட இருக்கு. இதை இல்லாம நம்மளுடைய குஷ்டரோகத்துக்கான மெயின் காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா, கொஞ்சோண்டு புளிப்பு என்ன பண்ணிட்டோம்னா முழு மாவையும் புளிப்பாய்க்கும். இது 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல 5-6 வசனங்களை வாசிக்கணும். 5 அப்படிப்பட்ட ஆவி கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினாலே ரட்சிக்கப்படும். பாருங்க, அதான் இந்த 1000 இயர்ல ரட்சிக்கப்படும் தக்கதா அப்படின்னா இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது திரள் கூட்டத்துக்கான ஒரு விஷயத்தை தான் இங்க சொல்லப்படுது இந்த வசனம்.
சரிங்களா? ஓகே, தொடர்ந்து வாசிங்க. அப்படின்னா திரள் கூட்டம்னா என்னது? இந்த 5வது பொருத்தனையை நாம் நிறைவேற்றாதவர்களுடைய நம்பிக்கை என்ன? புரியுதுங்களா? இந்த 5வது பொருத்தனையை நிறைவேற்றாதவங்களுடைய மனசுல என்ன இருக்குன்னா, இருக்கவே இருக்கு திரள் கூட்டம். அவங்கள பத்திய வசனம் இருக்கு, படிங்க. இப்ப நம்ம இருக்கவே இருக்கு திரள் கூட்டம்ங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குல்ல உங்களுக்கு எல்லாம். இன்னும் 6, 7 தானே, இன்னும் 2 பொருத்தனை தானே. அதுக்கான முயற்சி தான் இந்த பாடம். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. மாம்சத்தின் அழிவுக்காக நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அவனை சாத்தானுக்கு ஒப்புக்கொடுக்க வேண்டும் என்று. இப்ப இந்த இடத்துல அவனை வந்து செய்யற நம்மளுடைய தவறுகள்லாம் இருக்கு இல்லையா, அது வந்து சபையே சேர்ந்து அவனை சாத்தான்கிட்ட ஒப்பு கொடுக்கணும்னு சொல்லுது சபையார்கள்லாம். இது எப்படி அப்படின்னா, ஒருவர் உற்று நோக்கி பார்த்து அவர்களை கடிந்து கொள்ளுதலுக்கு எதுவான ஒரு விஷயம் இருக்குதோ இல்லையோ, ஆனா அவர்களுக்கு புத்தி சொல்லணும். இந்த புத்தி சொல்லுதலை பெற்றுக்கொள்வதற்கு ஏதுவான சூழ்நிலைகளை மேக்சிமம் நிறைய பேர் நம்ம வளர்த்துக்கிறது இல்லை. காரணம் என்னன்னா, கூடி வருதலை விட்டுறது. இது வந்து எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 23, 24, 25 வசனத்தை வாசிக்கலாம். எபிரேயர் 10ஆம் அதிகாரம். அல்லாமலும் நம்முடைய நம்பிக்கையை அறிக்கையிடுதல் அசைவில்லாமல் உறுதியாய் இருக்கு. பாருங்க, நம்மளுடைய நம்பிக்கை என்ன தெரியுங்களா? லவோதிக்கேய சபையின் நம்பிக்கை என்ன தெரியுமா? நம்பிக்கை நம்ம அந்த தலைப்பை என்ன கொடுக்கிறோம்? லவோதிக்கேய சபையின் நம்பிக்கை. என்ன நம்பிக்கை உங்களுக்கு? விசுவாசத்தை சொல்லல, சபையாயிருவோங்கிறத நம்பிக்கை. அதை அறிக்கை விடுவதில் உறுதியா இருக்கணும்னா நம்முடைய அந்த காரியங்கள்லாம் நீங்க திரும்ப சும்மா இதுவரை மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சுக்கிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு படிச்சு பாருங்க அதுல உள்ள ஒவ்வொரு விஷயத்தையும். சரிங்களா? அந்த நம்பிக்கையை அறிக்கையிடுவதில் உறுதியா இருக்கணும். படிங்க. அவர் நம்மள இந்த 1,44,000 பேருக்குரிய ஒரு வாய்ப்புல நம்மள சபை ஆக்குறதுக்கு அவர் என்னவா இருக்கிறாரா? அவர் உண்மையா இருக்கிறார். இப்ப நம்மளுக்கு தான் பிரச்சனை. எதுல வந்து? இந்த 5வது முழுக்குல. ஓகேயா? தொடர்ந்து வாசிங்க. மேலும் அன்புக்கும் நற்கிரியைக்கும் நாம் ஏவப்படும்படி ஒருவரை ஒருவர் கவனித்து. பாருங்க, நம்ம இதுல என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, ஒருவரை ஒருவர் கவனிக்கணும். என்னைய நான் கவனிக்கணும், அது ஒண்ணு இருக்கு. நான் திரள் கூட்டமா ஓடுறேன்னா நான் என்னைய கண்ணாடியில பாத்துக்கணும், அது ஒண்ணு. அதே நேரத்துல பக்கத்தில் உள்ள, அதாவது இந்த ஐக்கியத்துக்குள்ள இருக்கக்கூடிய ஒவ்வொருவரையும் நாம் கவனித்து சபை கூடி வருதலை விட்டு விடுகிறது போல நாமும் விட்டு விடாமல் ஒருவருக்கொருவர் புத்தி சொல்லணும். இந்த புத்தி சொல்லுதல்ல கடிந்து கொள்ளுதல் பண்ணோம்னா ஒரு சில பேர் வரவே மாட்டாங்க. புத்தி சொல்றது வேற, கடிந்து கொள்ளுதல் வேற. அந்த புத்தி சொல்லுதல் கடிந்து கொள்ளுதலா இல்லாதபடிக்கு பாத்துக்கணும். அதான். சரிங்களா? அப்ப புத்தி சொல்லும் பொழுது அதுக்குரிய விஷயத்துல நம்ம புத்தியை பெற்றோம்னா அவங்களை எப்படி புத்தி சொல்லணும் கூட 2 தீமோத்தி 2ஆம் அதிகாரம் 23 படி. புத்தியினமும் ஆயுக்தமான தர்க்கங்கள் சண்டைகளை பிறப்பிக்கும் என்று அறிந்து அவைகளுக்கு விலகியிரு. கர்த்தருடைய ஊழியக்காரன் சண்டை பண்ணுகிறவனாய் இராமல் எல்லாரிடத்திலும் சாந்தம் உள்ளவனும் போதக சமர்த்தனும் தீமையை சகிக்கிறவனுமாய் இருக்க வேண்டும். எதிர் பேசுறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவன் அவர்களுக்கு மனம் திரும்பலை அருளத்தக்கதாகவும் பிசாசனுடைய இச்சையின்படி செய்ய அவனால் பிடிப்பட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து, அதாவது சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு பிசாசினுடைய பிடியில மாட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. அவங்களை ஆதாயப்படுத்தக்கூடிய ஒரு விஷயம். அது நாம இருக்கலாம், இல்ல சக சகோதர சகோதரிகளா இருக்கலாம். அப்படிங்க. மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிற்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாய் அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும். ஓகே, அப்ப அப்படிங்கும் போதுதான் இப்படிப்பட்டவர்களை என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா சாத்தான் இடத்தில் ஒப்பு கொடுங்கன்னு சொல்றாரு. அப்ப அந்த புத்தி சொல்லுதல்ங்கிறதுல இப்படியாக தான் அவங்கள அப்ரோச் பண்ணணும். அது நம்மளுக்கும் பொருந்தும். சரிங்களா? அப்ப இந்த அப்ரோச்ல சாத்தான் இடத்துல ஒப்பு கொடுக்கணும்னா யார் அந்த சாத்தான் தெரியுமா? சாத்தான் ஒருத்தன் தான் இருக்கிறான். இது யாருன்னு கேக்குறீங்களா? சாத்தான்னா என்ன அர்த்தம்? நான் லூசிஃபரை கேட்கல, எதிராளி, ஆப்போசிட். இந்த மாமிசம் தாங்க இந்த சத்திய ஓட்டத்துல 5வது முழுக்க நிறைவேற்றாத அளவுக்கு தடை பண்ணிக்கிட்டு இருக்கு. அந்த சாத்தானுக்கிட்டே ஒப்பு கொடுத்தா அவனை அப்படியே விட்டுருங்க அப்படின்றார். சரிங்களா? திரும்ப வந்துருங்க 1 கொரிந்தியர் 5. அப்ப என்ன சாத்தான்னா லூசிஃபர்ங்கிற சாத்தான் இல்ல, அவனை எல்லாம் கட்டியாச்சு. 1874 கட்டியாச்சு. இப்ப இருக்கிற சாத்தான் யார் தெரியுங்களா? மாமிசம். தாட்ஸ் மட்டும் இல்ல, மாமிசத்தின் கிரியைகள். அந்த தாட்ஸுக்குரிய ஒரு விஷயத்துல இன்னும் கிரியை பண்ணிக்கிட்டு இருக்குல்ல, அதுதான் இப்ப நம்ம வாழ்க்கையில உள்ள லெப்ரசி. லெப்ரசினா
குஷ்டரோகம். இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு இந்த 5வது முழுக்கை எடுப்பதற்கு தடையா இருக்கக்கூடிய ஒரே விஷயம் என்னன்னா, இந்த லெப்ரசி நம்ம வாழ்க்கையில இருக்கு அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க. ஓகே, தொடர்ந்து வாசிங்க கொரிந்தியர்ல. இந்த சத்தியத்தை கற்றுக்கிட்டதுனால நம்மளுக்குள்ள ஒரு மேன்மை, மேட்டுமை, பெருமை அதெல்லாம் இருக்குங்க. இருக்கும், இல்லாமலாம் இருக்காது. போய் நம்ம மற்றவங்கள்ட்ட பேசும்போது தெரியும் நம்மளுக்குள்ள. அப்படியே போட்டோ பிடிச்சு பாருங்க. ஆக நீங்க சத்தியத்தை பெற்றுக்கொண்டீங்க, நல்ல விஷயம்தான். ஆனா அதன்படி வாழாத வரையும் அது பாத்திரம் இல்லையே. சரிங்களா? அப்ப மேன்மை பாராட்டுறது நல்லதுதான். அந்த சத்தியத்தை குறித்து நம்மளுக்கு கிடைச்சிருக்கிற அந்த வாய்ப்பு உலகத்தாருக்கே கிடைக்காத ஒரு வாய்ப்பு. என்ன சிஸ்டர், அது கடமைங்கிறத கட்டலும் அதை கருத்து மேன்மை பாராட்ட வேண்டியது இருக்கு. இது மாதிரி வாய்ப்பு யாருக்குங்க கிடைச்சிருக்கு சொல்லுங்க? எத்தனை பேர் இருக்கிறோம் இந்த தஞ்சாவூர் மாவட்டத்துல? ஆனா அதற்குரிய மேன்மை பாராட்டல் வேணும். எதை குறித்துனா தேவனை குறித்த மேன்மை பாராட்டல். என்னை தேவன் இப்படிப்பட்ட உன்னத அழைப்புக்கு அழைச்சி இப்படி கூப்பிட்டு போயிட்டு இருக்கிறாருங்கிற அவர் மேல வைக்கக்கூடிய மேன்மை தான் இருக்கணும். இது ஏன் மாமிசத்திலேயோ என்னுடைய ஆவிய கனிகளை கொடுக்கறதுல கூட ஒரு சில பேர் மேன்மை பாராட்டினா அது கூட ஃபெயிலியர் தான். என்னால் ஆனது அப்படின்னீங்கனால முடிஞ்சு போச்சு. இது எல்லாம் யாரால் ஆகும்? கிறிஸ்துவுக்குள் தேவனால் ஆகும். அவர் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர். தொடர்ந்து வாசிக்கலாம். நீங்கள் மேன்மை பாராட்டுகிறது நல்லதல்ல, கொஞ்சம் புளித்தமா பிசைந்த மாமுழுவதையும் புளிப்பாக்கும் என்று அறியீர்களா? எதுல மேன்மை பாராட்டணும்ங்கிறத பாத்துக்கங்க. தேவன் பேரிலும் கிறிஸ்துவுக்குள்ளும் நாம் செய்யக்கூடிய கிரியைகள் தேவனை மகிமைப்படுத்துறதா இருந்துச்சுன்னா அது மேன்மை பாராட்டலா இருக்கலாம். ஆனா எந்த மேன்மை பாராட்டல் இருக்க கூடாது. இந்த சத்தியம் தெரிஞ்சுக்கிட்டேன், இந்த சத்தியத்துக்குள்ளாக என்னை அழைத்த அழைப்புல நான் பங்காளி அப்படிங்கிற ஒரு விஷயத்துல ஒரு சில பேர் உச்சகட்ட மேன்மை பாராட்டலுக்குள்ள இருக்கிறாங்க. அதுதான் ஃபெயிலியர் ஆகும். சரிங்களா? அந்த மேன்மை பாராட்டல் மேட்டுமையாயி மேட்டுமை அப்படிங்கிறத யாருடைய கேரக்டர்? சாத்தானுடைய கேரக்டர். அதுதான் என்ன ஆனிச்சு, அது கீழே தான் விழுவணும். சரிங்களா? அப்ப அந்த மேன்மை பாராட்டலினுடைய விஷயத்துல கொஞ்சோண்டு புளிப்பு முழு மாவையும் என்ன ஆக்கிறோம்? தொடர்ந்து வாசிங்க. ஆல்ரெடி இந்த சத்தியத்தினால இந்த அர்ப்பணிப்பின் ஜீவியத்துல வாஞ்சையா வந்து அர்ப்பணித்து ஞானஸ்தானம் எடுத்து உடன்படிக்கைக்குள்ள வந்துட்டோம். அதுதான் இங்க என்ன சொல்றாரு, நீங்க ஆல்ரெடி என்னவா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா பைபிள் ஸ்டூடெண்ட் எல்லாம் புளிப்பில்லாதவர்கள்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா 1916 அப்புறம் உள்ள பொய் சத்தியத்துல மாட்டிக்கிட்டு இருக்கிறவங்க எல்லாம் இந்த கொஞ்சோண்டு புளிப்புனால அந்த மேன்மை பாராட்டலுக்குள்ளாக விழுந்து கொண்டு இருக்கிறோம். தேவனை பற்றி அறிகிற அறிவிலே நித்திய ஜீவனுக்கு பாத்திரம் இல்லாம இருக்கிறோம். இன்னும் அநேக விஷயத்துல நம்ம பாக்குறோம். ஆகவே இதுல எல்லாம் நம்ம எக்ஸாக்ட் ஒரிஜினல் அந்த புளிப்பில்லாதவர்கள் தான் 1916 வரையும் உள்ள வாட்ச் டவர்னுடைய வெளியீடுகள் பைபிள் சத்தியம். அதுக்கு ஒப்பு கொடுக்கிறவங்க தான் கரெக்டான புளிப்பில்லாதவர்கள் நம்ம அடிச்சு சொல்ல முடியும். அதை நம்ம புரிந்து கொள்ளலாம். பின்னாடி நம்ம அதை குறித்து நம்ம தெளிவா புரிஞ்சுக்கலாம். ஓகே, அப்ப மேன்மை பாராட்டுறது நல்லதில்ல. அதே நேரத்துல நீங்க எப்படிப்பட்டவர்களா இருக்கிறீங்களா? உண்மையிலேயே புளிப்பில்லாதவர்களா இருந்தீங்கன்னா இந்த சொன்ன விஷயத்தை புரிஞ்சுக்குங்க. இப்ப உள்ள ஃபாரின் சப்ஜெக்ட்லாம் இந்த இலக்கை நோக்கிய பயணத்துல நம்ம பந்தய பொருளை இழக்கிற மாதிரி தான் இருக்கு. இது ஒரு விக்கிரக ஆராதனைக்குரிய பைபிள் ஸ்டூடெண்டா தான் இருக்கிறோம். அமைப்பு, அதன் கட்டுப்பாடு, ஒருத்தரை சார்ந்த ஒரு விஷயம், மற்ற ஏனைய காரியத்துல தேவதூதர் வணக்கம், கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் அஸ்திவாரத்தை பிடிக்காம அந்த தலையை பற்றி கொள்ளாமல், கொலைசியர் 2ஆம் அதிகாரத்துல படிக்கிறோம் 18வது வசனம். சரிங்களா? அவரை பற்றி கொள்ளாமல் நாம தேவதூதர் வணக்கம் பண்ணோம்னா நம்முடைய பந்தய பொருள் நம்மள்கிட்ட இல்லைன்னு சொல்றாரு. படிங்க வேணாம். கொலைசியர் 2:18 கடுக்களாலும் கட்டுகளாலும் உதவி பெற்று இணைக்கப்பட்டு தெய்வ வளர்ச்சியாய் வளர்ந்திருக்கிற சரீரம் முழுவதையும் ஆதரிக்கிற தலையை கிறிஸ்துவை பற்றி கொள்ளாமல், தலையை பற்றி கொள்ளாமல் மாயமான தாழ்மையிலும், தாழ்மையிலே மாயமான தாழ்மை இருக்கான். சரிங்களா? அப்ப தாழ்மைங்கிறது ஒண்ணு இருக்கு, மனத்தாழ்மைன்னு ஒண்ணு இருக்கு, மாயமான தாழ்மை இருக்கு. வேஷம் போடுறது, தாழ்மை மாதிரி நடிக்கிறது. படிங்க. பாருங்க, இவர் இல்லைன்னாக்கே இதே இல்ல அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒரு தேவதூதனை சத்தியம் சொல்ல வர்றவன நீங்க யாராச்சும் ஒசத்தி மைண்டுக்குள்ள வச்சிருக்கீங்க. மைண்டுக்குள்ள இதுவும் ஒரு விக்கிரக ஆராதனை. மைண்டுக்குள்ள ஒரு போதகனை, ஒரு போதிக்க வர்ற எந்த ஒரு பாஸ்டரை, எந்த ஒரு ஊழியக்காரனை நீங்க மைண்டுக்குள்ள அப்படி வச்சு மேல அப்படி வசதி பார்த்தீங்கன்னாலே அது என்னது? விக்கிரக ஆராதனை. தேவதூதருக்கு செய்யும் ஆராதனையிலும் விருப்பமுற்று பாருங்க, இந்த மாமிசத்தின் கிரியைகள்ல அப்படியே காம்ப்ரமைஸ்.
இந்த 5வது முழுக்குல காம்ப்ரமைஸ் பண்ணிட்டு அதெல்லாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லைங்கன்னு சொல்லி நம்மள தப்பா வழி நடத்திக்கிட்டு இருக்கிற யாரா இருந்தாலும் உங்களுடைய பந்தய பொருளை என்ன பண்றாங்களா? நீங்கள் இழந்து போகும்படி உங்களை வஞ்சியாது இருக்க பாருங்க. உங்களுடைய பந்தய பொருளாகி உங்கள் நம்பிக்கையை அறிக்கையிறதுல உறுதியா இருக்கணும்னு சொன்னீங்கல்ல, வசனம் படிச்சோம் இல்லையா? அது வேஸ்டா. ஏன்னா உங்க பந்தய பொருள் தான் உங்க நம்பிக்கை, அதுக்கே கேள்விக்குறி ஆக்கிடுறாங்களா இவங்கெல்லாம். ஆகவே இதை புரிந்து கொண்டோம்னா இதுதான் இப்ப நம்ம வாழ்க்கையில வந்திருக்கிற குஷ்டரோகம். புரியுதுங்களா? அப்ப இதை சரி பண்ணுவதற்கான ஒரு விஷயத்தை தான் இந்த பாடத்துல இன்னும் தெளிவா பார்க்க போறோம். ஓகேங்களா? இப்ப இவ்வளவு விஷயம் நம்ம இதுக்கு பாடத்துக்கான இன்ட்ரோ தான். இன்னும் வசனமே வாசிச்சு முடிக்கல. நிழலுக்கான பொருள் இல்லை. சரிங்களா? இது ஆக்சுவலா ஒரு கோணத்துல இது திறவு கூட்டத்துக்கும் பொருந்தும். ஏன்னா நாமெல்லாம் 5வது பொருத்தனைக்குரிய அந்த ஒரு விஷயத்தை முழுகாம இருக்கிறோம்னா நாமெல்லாம் நம்மளே நம்பி வச்சிருக்கிற ஒரு ஓட்டம் எதுதான் சொல்லுங்க? இல்ல சொல்றேன், நம்ம இந்த 5வதுல வந்துட்டு அதுல தடுமாறிக்கிட்டு மாமிசத்தின் கிரியைகளுக்குள்ளாக இருந்தோம்னாலே பரலோக ராஜ்யத்துக்குள்ள, அப்ப அந்த ஒரு விஷயத்துல தடுமாறி கொண்டிருக்கிற காரியத்துல இருக்கிறோம்னாலே நம்ம இந்த பாடத்தை பொறுத்த மட்டும் ஒரு திரள் கூட்டத்துக்குரிய ஒரு விஷயத்துக்கான ஒரு ரெக்கவரியை பத்தி தான் பார்த்துக்கிட்டு இருக்கிறோம். சபைக்குரிய ரெக்கவரி இருக்காங்கிறது கேள்வியா இருக்கு. இருந்தாலும் வாய்ப்பு இருக்குதா அப்படிங்கிறத நம்பிக்கையோடு இந்த பாடத்தை பார்ப்போம். சரிங்களா? ஆக்சுவலா இது திரள் கூட்டத்துக்கான ரெக்கவரி தான். ரெக்கவரினா ஒருவேளை சபை ஆகலாமா, இல்லைன்னா திரள் கூட்டமா ஆகலாமா, இல்லைன்னா அட்லீஸ்ட் திரள் கூட்டமாச்சும் ஆகலாமா, அதுக்காக தான் இந்த பாடத்தை பார்க்கிறோம். சரிங்களா? ஆனா நம்மளை அழைத்த தேவன் திரள் கூட்டத்துக்கு அழைச்சிருக்காரா? சரிங்களா? அப்ப அந்த ஒரு 1 கொரிந்தியர் 5ல அந்த வசனத்தை கம்ப்ளீட் பண்ணிடுங்க 7வது வரையும். ஆகையால் நீங்கள் புளிப்பில்லாதவராய் இருக்கிறபடியே புதியதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படிக்கு பழைய புளித்த மாவை புறம்பே கழித்து போடுங்கள். ஏனெனில் நம்முடைய பஸ்காவாகிய கிறிஸ்து நமக்காக பலியிடப்பட்டார். அப்ப தலைச்சன் பிள்ளைகளுக்காகவே சபை 1,44,000 பேருக்காகவே அடிக்கப்பட்டிருக்கிறது யார்தான்? பஸ்கா, ஆட்டுக்குட்டி. அப்ப அதற்குரிய ஒரு விஷயத்துல நாம் என்னவா இருக்கணும்? 7வது முடிஞ்சிருச்சா? 8வது படிங்க. ஆதலால் பழைய புளித்த மாவோடு அல்ல, துர்க்குணம் பொல்லாப்பு என்னும் புளித்த மாவோடும் அல்ல, துப்புரவு உண்மை என்னும் புளிப்பில்லாத அப்பத்தோட பண்டிகையை ஆசரிக்க கடவுள். இந்த பண்டிகையை ஆசரிக்கணும்னா பஸ்கா 14ஆம் தேதி. அது யாருக்காக அடிக்கப்பட்டிருக்கு? பஸ்காவா ஆட்டுக்குட்டி 1,44,000 பேருக்கு. ஆனா இங்க சொல்லப்பட்டிருக்கிறது பண்டிகை. பண்டிகை என்ன தெரியுங்களா? பஸ்கா பண்டிகை வேறு, பஸ்கா வேற. 7 நாள், 15ஆம் தேதியிலிருந்து 21, 15, 16, 17, 18, 19, 20, 21. இந்த 7 நாள உலகம் இருக்கக்கூடியதான் பண்டிகையை ஆசரிக்கக்கூடியது. ஆக்சுவலா இந்த பஸ்கா பண்டிகை ஆக்சுவலா யாருக்குன்னா 14ஆம் தேதிக்குரிய ஒரு விஷயம் மட்டும்தான் தலைச்சன் பிள்ளைகளுக்கு. நல்லா கவனிங்க, 14ஆம் தேதிக்குரியது மட்டும்தான் 1,44,000. ஆனா இந்த 15லேருந்து 21 வரை இருக்கக்கூடிய இந்த பண்டிகையின் காரியம் முற்றிலும் திரள் கூட்டத்துக்கு தான். சரிங்களா? அந்த ஒரு விஷயத்துல ஒருவேளை நம்ம திரள் கூட்டமா பின்வாங்கி போயிருந்தோம்னா தான் இந்த 7 நாளுக்குள்ள இந்த பண்டிகைக்குரிய ஒரு விஷயத்துல எதை அனுசரிக்கணும்னு சொல்லி இருக்கு அந்த இடத்துல? துப்புரவு உண்மை. துப்புரவுனா இதுக்கு முன்னாடி 2 புளிப்பை வெளியேற்றணும். அது என்னன்னு பாருங்க. இந்த மாமிசத்தின் கிரியைக்குரிய விஷயத்தை வெளியேற்றிட்டு துப்புரவு உண்மைனா சத்தியம். சின்சியாரிட்டி அண்ட் ட்ரூத். சின்சியாரிட்டினா அந்த ஆவின் கனியை கொடுப்பதற்கான அந்த உண்மைத்துவத்தோடு இப்ப இந்த பண்டிகையை அனுசரிச்சோம்னா ஒருவேளை வாய்ப்பு இருக்கலாம் அப்படிங்கிற ஒரு கேள்வியை மட்டும் தான் போட்டுக்கிறோம். இது ஆக்சுவலா யாருக்கு தான் பாத்தீங்கன்னா, திரும்ப சொல்றேன், இந்த குஷ்டரோகத்துக்கான ரெக்கவரி திரள் கூட்டத்துக்கு மட்டும்தான். ஆனாலும் ஒருவேளை நீங்க இந்த டயத்துக்குள்ளேயே நீங்க ரெக்கவரி ஆகி வந்துட்டீங்கன்னா, நீதிமான் 7 முறை விழுந்தாலும் எழுந்து நிற்பான்ங்கிறப்ப இந்த பாடத்தை நம்ம இப்ப எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கும்போது 3வது வசனமா சரிங்க. ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவியாதி சுத்தமாயிற்று என்று கண்டார். சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் கேதுரு கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசப்பையும் வாங்கி வர கட்டளையிட கடவன். பாருங்க, இப்ப ஆசாரியன் எங்க போய் பார்க்கணும்? அவன பாளையத்துக்கு புறம்பே. அப்ப
நம்ம எங்க இருக்க வேண்டியவங்க? பாளையத்துக்குள்ள. பாளையத்துக்குள்ளயா? மகாபரிசுத்த ஸ்தலத்துல ஃபியூச்சர். ஆசாரியர் நம்மலாம் யாரு? நம்மலாம் ஆசாரியரா இல்லையா? ஒன்னு பேதுரு 2ஆம் அதிகாரம் 5வது வசனம் மற்றும் 4வது வசனம் மற்றும் 9. 2:4. மனுஷரால் தள்ளப்பட்டதாயினும் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டதும் விலையேற பெற்றதுமாயிருக்கிற ஜீவனுள்ள கல்லாகிய அவரிடத்தில் சேர்ந்தவர்களாகிய நீங்களும் ஜீவனுள்ள கற்களை போல ஆவிக்கேற்ற மாளிகையாகவும் இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனுக்கு பிரியமான ஆவிக்கேற்ற பலியை செலுத்தும்படிக்கு பரிசுத்த ஆசாரிய கூட்டமாகவும் கட்டப்பட்டு வருகிறீர்கள். புரியுதுங்களா? இப்ப நம்ம எல்லாம் ஆசாரியர்கள். ஒருவேளை இந்த ஆசாரியத்துவத்துல வந்தவனுக்கு தான் இப்ப குஷ்டரோகம் வந்திருக்குன்னு வச்சுக்கோங்க. அவங்களையும் எங்க தான் கொண்டு வைக்கணும்? இப்போ ஆசாரியம் எங்க இருப்பான்? எங்க எங்க? பரிசுத்த ஸ்தலத்துல. மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாரு இருப்பா? வருஷத்துக்கு ஒரு முறை அவர் போயிட்டு திரும்ப 2ஆம் வருகையில வந்துட்டார். வந்து நம்மளை ரெடி பண்ணிக்கிட்டு இருக்காரு. அப்படி ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கும்போது நம்ம எல்லாம் பலி செலுத்துறதுக்கு ரைட்டா இருந்தோம்னா அப்படியே மகாபரிசுத்த ஸ்தலத்துக்குள்ள போயிடலாம், பரலோகம் போயிடலாம். ஒருவேளை ஒரு சில ஆசாரியர்கள் நம்மளுக்குள்ள இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்க காலியா இருக்கு பத்தியில எங்க போயிருக்கிறாரு? ஏன் போயிருக்கிறாரு? குஷ்டரோகம். புரியுதுங்களா? ஒரு சில பேர் போயிருக்கிறாங்கல்ல, அவங்கள ரெக்கவரி பண்ண ஆசாரியன் பரிசுத்த ஸ்தலத்துல நிக்கிறவன் எங்க போகணும்? இப்ப ஏன்? ஒருவேளை சுத்தமாயிட்டானான்னு பார்த்து அவங்கள போய் கூட்டிட்டு வரணும். 2வது வசனத்தை திரும்ப படிங்க. ஒருவேளை சுத்தமா இருந்தானா, ஏன்னா ஆசாரியத்துவத்துல வந்தவனும் திரும்ப போயிருக்கிறான். காரணம் குஷ்டரோகம் அவனுக்கு வந்திருக்கு. ஒருவேளை அவனை சரி பண்றதுக்கான வேலை தான் இப்ப நம்மளுக்கு. புரியுதுங்களா? ஆனா ஒருவேளை நாமளே குஷ்டரோகியா இருந்தா நம்மளை ரெக்கவரி பண்றது யாருன்னு தான் தெரியல. ஓகே, இப்ப இதுதான் நம்ம 5வது முழுக்குல நம்ம தடுமாறிட்டு இருக்கிறதுனால ஒருவேளை பாளையத்துக்கு வெளியே இருந்தோம்னா நம்மளை இன்ஸ்பெக்ஷன் பண்றதுக்கு ஆசாரியன் வருவார். இது வந்து பிரதான ஆசாரியர் இல்ல, ஆசாரியன் வருவார். இந்த இடத்துல இந்த ஆசாரியன் யாராக இருக்கலாம்? லிட்டரலா கேட்டேன். இல்ல அதுல ஆவிக்குரிய விஷயத்துல வந்து லிட்டரலா கேட்கிறேன். யாரோ ஒருத்தர் ஆசாரியன். இந்த இடத்துல ஆசாரியர்கள் நம்மளை ரெக்கவரி பண்ண வர்ற ஆசாரியர்கள் யார்? படிக்கலாம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 15. 5:15. பிணியாளினா ஆவிக்குரிய நோய்வாய்ப்பட்டிருக்கிறவர்களுடைய நோய். அதான் இங்க என்னன்னு பாக்குறோம்னா குஷ்டரோகம் போன்ற நோயே வந்துருச்சு ஒரு சில பேருக்கு. அதனால பாளையத்துக்கு வெளியில ஒரு சில நோய்கள், குஷ்டரோகம் இல்லாத நோய் இருந்துச்சுன்னா அதெல்லாம் சரி பண்ணிக்கலாம். திரும்பவும் பிரகாரத்தில் இருந்தா கூட திரும்ப லேவி குரூப்புக்கு மாதிரி இருந்தாக்க திரும்ப கொண்டாந்துக்கலாம். ஆனா அங்கேயே போற அளவுக்கு இருந்துச்சுன்னா எங்க ஜனங்கள் இருக்கிற இடம் தான் என்னது? பாளையம். அது உலக ஜனங்கள். உலக ஜனங்கள் எல்லாம் தாண்டி வெளியில அப்படின்னா வெளியில உலக ஜனங்களையும் மோசமான நிலைமைக்கு போன அந்த கேரக்டரை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. ஒருவேளை இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்க லேவியர்களாகி இந்த கிறிஸ்தவ மார்க்கத்தை தாண்டி பரிசுத்த ஸ்தலத்துல இருக்க வேண்டியவங்க, கிறிஸ்தவ மார்க்கத்தை தாண்டி உலகம் என்கிற அந்த விஷயத்தை தாண்டி மோசமான கேரக்டருக்குள்ள போவாங்களா? சொல்லுங்க. போவாங்களா? போக மாட்டாங்க? உலகத்திலையும் தாண்டி போவாங்களா? வசனம் சொல்லுது போவாங்க. நாம இந்த சத்தியத்தை கேட்டு அந்த அர்ப்பணிப்புக்குள்ள வந்தவங்களே போவாங்க. நான் வசனம் காமிக்கிறேன், சரிங்களா? அவர்கள் கிறிஸ்துவை காலின் கீழ் அந்த மாதிரி பண்றவங்க, இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்க அப்படி போவாங்களாம். அப்ப இப்ப ஆசாரியன் யாருன்னா படிங்க. இப்ப அப்பொழுது விசுவாசம் உள்ள ஜெபம் பிணியாளியை ரட்சிக்கும். விசுவாசம் உள்ள ஜெபம்னா அல்லேலூயா ஸ்தோத்திரம் எல்லாம் இல்ல. அந்த சத்தியத்தை சொல்லி அவங்கள அந்த மன திரும்புதலுக்குள்ளாக இந்த பாடம் கூட நம்மள ஒருவேளை இந்த மாதிரியான பிணியாயாக நம்ம இருந்தோம்னா அந்த நோயை போக்கி நம்ம என்ன பண்ணணும்? கிறிஸ்துக்குள்ளான சத்தியத்துக்குள்ளான திரும்பவும் ஓட்டத்துக்குள்ள வரணும். தொடர்ந்து வாசிங்க. கர்த்தர் அவனை எழுப்புவார். அவன் பாவம் செய்தவனானால் அது அவனுக்கு மன்னிக்கப்படும். நீங்கள் சொத்தப்படியின் படிக்கு உங்கள் குற்றங்களை ஒருவருக்கு ஒருவர் அறிக்கையிட்டு ஒருவருக்காக ஒருவர் ஜெபம் பண்ணுங்கள். நீதிமான் செய்யும் ஊக்கமான வேண்டுதல் மிகவும் பலனுள்ளதா இருக்கிறது. இதுக்கு யாரை கூட்டிட்டு வரணும்?
ஆசை. அந்த ஆசாரியன் யார்? 12வது வசனத்துல இருந்து படிங்க. விசேஷமா என் சகோதரே, ஆ. வானத்தின் பேரிலாவது ம். பூமியின் பேரிலாவது ம். வேற எந்த ஆணையிலாவது சத்தியம் பண்ணாதிருங்கள். ஆ. நீங்கள் ஆக்கினைக்குள்ளாக தீர்க்கப்படாதபடிக்கு ஆ. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும் ஒருவேளை நீங்க சொல்ல பொருத்தனை பண்ணிருந்தீங்கன்னா அதன்படி செய்யுங்க. உள்ளதை உள்ளதென்றும் இல்லதை இல்லதென்றும். ஒருவேளை இல்லதென்றும் நீங்க இல்லாம போயிட்டீங்கன்னா பாளையத்துக்கு வெளியில இப்பதான் ஒருத்தர் வருவார். படிங்க. உங்களில் ஒருவன் துன்பப்பட்டால் ஜெபம் பண்ண கடவன். அந்த ஆவிக்குரிய விஷயத்துல துன்பப்பட்டு எங்க இந்த குஷ்டரோகம் போன்ற இல்ல வேற ஏதோ ஒரு நோயினால போயிருந்தா படிங்க. ஜெபம் பண்ண கடவன். ஒருவன் மகிழ்ச்சியா இருந்தால் சங்கீதம் பாட கடவன். உங்களில் ஒருவன் வியாதிப்பட்டால் அவன் சபையின் மூப்பர்களை வரவழைப்பான். அவன் தாங்க இந்த யாரு? ஆசாரியர். அவங்க தான் சரி பண்ண முடியும். அவர்கள் தான் ஆசாரியத்துவத்துல பரிசுத்த ஸ்தலத்துல நின்று இந்த ஊழியத்தை பண்றவங்க. அப்ப அவங்கள வச்சு நம்ம என்ன பண்ண வேண்டியிருக்குன்னா, இந்த சத்தியத்தினுடைய ஓட்டத்துல நம்மளுக்கான ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா அந்த சத்தியத்துக்குள்ளாக நம்ம சுத்தம் செய்ய வேண்டும். அதுதான் யோவான் 17:17 படிக்கிறோமா? உம்முடைய வசனமே சத்தியம், இந்த வசனத்தினால எங்களை இவர்கள் நம்மளெல்லாம் எதனால பரிசுத்தப்படுத்தி இருக்கிறார்? சத்தியத்தினால. இதை எபேசியர் 5ஆம் அதிகாரம் 26லயும் கூட படிக்கிறோம் இல்லைங்களா? அப்ப தண்ணீர் முழுக்காகிய சத்திய வசனத்தினால நம்மளை என்ன பண்ணியிருக்கிறார்? சுத்தம் பண்ணியிருக்கிறார். அப்ப அந்த சத்தியத்துக்குள்ளாக சுத்தம் பண்ணக்கூடிய எல்லா பரிபூர்ணம் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் இந்த ஆசாரியனை எங்க கொண்டு போகணும்? பாளையத்துக்கு வெளியே கூட கொண்டு போய் அவனை கூட்டிட்டு வர முடியும். ஒருவேளை அவன் சுத்தமா இருந்தா. குஷ்டரோகம் வந்ததுனாலதான் வெளியே போயிட்டான். பாளையத்துக்கு வெளியே எங்க இருந்து? பரிசுத்த ஸ்தலத்துல இருந்து, பிரகாரத்திலிருந்து, பாளையத்திலிருந்து வெளியே. ஒருவேளை அங்க போனா கூட ஒருவேளை ரெக்கவரிக்கு வாய்ப்பு இருக்கு. ரெக்கவரி ஆனா இப்ப யார போய் அனுப்பணும்? இப்ப ஆசாரியன். தொடர்ந்து லேவியருக்கு வந்துடலாம். 3வது வசனம். லேவியர் 14ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். ஆசாரியன் பாளையத்துக்கு புறம்பே போய் குஷ்டரோகியின் குஷ்டவாதி சொஸ்தமாயிற்று என்று கண்டால் சுத்திகரிக்கப்பட வேண்டியவனுக்காக உயிரோடு இருக்கும் சுத்தமான 2 குருவிகளையும் பாருங்க. இதுல எக்ஸ்பெண்டபிள் கமாண்டரியில உள்ள ஒரு சில ரீப்ரிண்ட்ஸ்ல இதற்கான வியாக்கியானங்கள் விளக்கங்கள் இல்லை, சரிங்களா? ஆனா ஒரு சில விஷயத்துல அதுக்கான அர்த்தத்தை ரீப்ரிண்ட்ஸ் மூலமாக T34, T109, T99, T45, அதாவது இது எல்லாமே என்னன்னு பார்த்தீங்கன்னா டேபர்னாக்கல் 13, T45, T45 இதுலெல்லாம் கொடுக்கப்பட்டிருக்கு. இதுல 2 பறவையை கொண்டு போகணும்னு சொல்றாரு. இதை பத்தி நம்ம நோட் பண்ணிக்கலாம். என்னென்ன சுத்தம் பண்றதுக்கு என்னென்ன தேவை? 2 குருவி எடுத்துக்கணும், நோட் பண்ணிக்கங்க. அடுத்தது கேதுரு கட்டைகள் எடுத்துக்கணும். அடுத்தது சிவப்பு நூல், ஈசோப். சரிங்களா? இதுல நீங்க எக்ஸ்பெண்டபிள் கமெண்ட்ல ரீப்ரிண்ட்ஸ்ல எல்லாம் போய் பார்க்கும்போது இதுல ஒரு சில விளக்கங்கள் சொல்லப்பட்டிருக்கு. அதை நம்ம டைரக்டாவே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். அதுக்குரிய டேபர்னாக்கல் ஷேடோவில் போய் அதை போய் படிச்சுக்கோங்க. உதாரணமா கேதுரு கட்டை அப்படிங்கிறது ரெப்ரசன்ட்ஸ் எவர்லாஸ்டிங் ஹியூமன் லைஃப். அப்படின்னா அழியாமை இல்லை, ஹியூமன் லைஃப், எட்டர்னல் எவர்லாஸ்டிங் ஹியூமன் லைஃப். அதாவது கிறிஸ்துவுக்குள்ளாக மீட்கும் பொருளினால் மனித பரிபூர்ணத்துக்கான ஜீவனை அடையாளப்படுத்துகிறது தான் இந்த கேதுரு கட்டை. சரிங்களா? அப்ப இந்த சத்தியத்துக்குள்ள வந்தவங்களுக்கு இந்த கேதுரு கட்டை தேவையான்னு பாத்தீங்கன்னா, ஆல்ரெடி இதெல்லாம் மீட்கும் பொருள் எல்லாம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண பிறகுதான் இந்த கேதுரு கட்டையை பத்தி எல்லாம் புரிஞ்சிருக்கிறோம். ஒருவேளை இதெல்லாம் புரிந்து கொள்ளுதல்ல வந்துட்டு பின்வாங்கி போனவங்களுக்கு இந்த கேதுரு கட்டையை திரும்பவும் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு, மீட்கும் பொருளை பத்திய சத்தியம். சரிங்களா? இது ஆக்சுவலா இது யாருக்கு தான் போகணும்னு பாத்தீங்கன்னா, உலக ஜனங்களுக்கு தான். மீட்கும் பொருள்ங்கிறது யாருக்கு போகும்? இப்ப நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. இந்த மீட்கும் பொருளினுடைய ஜீவனுக்குள்ளாக நம்ம ஜீவ பலியை செலுத்தினோம்னா பரலோகத்துக்கு போயிடலாம். இதான் ரோமர் 12:1. பரிசுத்தமும் ஜீவ பலியா அந்த மீட்கும் பொருளுக்குரிய ஜீவனுக்குள்ளாக நம்மளுடைய ஜீவனை தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். செலுத்திட்டீங்கன்னா நீங்க சாகாமைக்குள்ள போயிருவீங்க. ஆனா இப்படி பாளையத்துக்கு வெளியே போனவங்களுக்கு, உலக ஜனங்களுக்கு தான் அந்த மீட்கும் பொருள். நம்ம அந்த நிலைமைக்கு போயிடுறோம் இந்த சத்தியத்துல வந்தவங்க. அப்படி போனவங்களுக்கு மறுபடியும் இந்த கேதுரு கட்டையை ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. கேதுரு கட்டை எது? மீட்கும் பொருளுக்குரிய நித்திய ஜீவன். அதே மாதிரி ரெப்ரசன்டிங், அதாவது அந்த சிவப்பு நூல், அது எதை பண்ணுதுன்னா பிளட் ஆஃப் ரான்சம், ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு உண்டாயிருக்கும்னு பாக்குறோம் இல்லையா? சிவப்புனாலே என்னங்க? ரத்தம். ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு, ரான்சம்னால மீட்கும் பொருள்னால ரத்தத்தினால உண்டான பாவ மன்னிப்பு இருக்கு இல்லையா? அது எது? இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு ஒரு பாவ மன்னிப்பு தேவைப்படுது இல்லையா? நம்ம செஞ்ச பாவத்துக்கு.
செஞ்ச பாவம்னா சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு செய்யற பாவம். அதனாலதானே பாளையத்துக்கு வெளியே போகிறதுக்கான ஒரு சூழ்நிலை இருக்கு. அந்த பாவத்தை கூட கழுவுவதற்கு இந்த சிவப்பு நூல் பயன்படுத்தப்படுகிறது. அதுதான் என்னது? அவருடைய ரத்தத்தினால் உண்டான சுத்திகரிப்பு. அடுத்தது ஈசோப், அப்படிதானே? இது வந்து பியூரிஃபையிங் அண்ட் கிளீனிங். இந்த பியூரிஃபையிங் கிளீனிங் அப்படிங்கிறது எதை குறிக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்சம் குறைய எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும். மேக்சிமம் எதனால சுத்திகரிக்கப்படும்? 2 விஷயத்துல நம்ம சுத்திகரிக்கப்படுவோம். தண்ணி, அதான் தண்ணினா சத்தியம். அப்ப பாளையத்துக்கு வெளியே போனதனுடைய காரியமே, பாவத்தினுடைய உச்சத்தின் காரியமே இந்த சத்தியத்துல சுத்தம் பண்ணப்பட்டதெல்லாம் திரும்பவும் பாவம் பண்ணதுனால திரும்பவும் போயாச்சு. திரும்ப சத்தியத்தை அடிப்படையில இருந்து சொல்லி கொடுத்து கொண்டாடணும். யாரு? இந்த ஆசாரியர். சரிங்களா? அப்ப 3 வகையில சுத்திகரிக்கப்படுறோம். ஒண்ணு என்ன? கேதுரு கட்டைங்கிற மீட்கும் பொருள், கிறிஸ்துவுக்குள்ளான மீட்கும் பொருள். இது வந்து யோவான் 6:51 படிக்கிறோம். அவருடைய மாமிசம் உலகத்திற்கான ஜீவனை கொடுக்கிற மீட்கும் பொருள் அவருடைய மாமிசத்துல இருக்கு. அடுத்தது சிவப்பு நூல் அப்படிங்கிறது 1 யோவான் 1:7 இருக்கு. அவருடைய ரத்தத்தினால் சுத்திகரிப்பு. 3வது சத்தியத்திற்குள்ளான சுத்திகரிப்பு. கொஞ்சம் குறை எல்லாம் ரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படும்னா மேக்சிமம் எதனாலதான் சுத்திகரிக்கப்படணும்? சத்தியத்தினால். அப்ப அந்த சத்தியம்ங்கிறதா யோவான் 17:17 நம்ம படிக்கிறோம். சரிங்களா? ஓகே. அப்ப மறுபடியும் அவங்களுக்கு பேசிக் சப்ஜெக்ட்ல இருந்து எடுத்து எல்லாத்தையும் திரும்ப புரிய வச்சு அவங்களை என்ன பண்ண வேண்டியிருக்கு? கொண்டாடுறதுக்கு இதெல்லாம் திரும்பவும் என்ன பண்ண வேண்டியிருக்கு? புதுப்பிக்க வேண்டியிருக்கு. யார? வெளியில போனவங்க. நம்ம எதுவும் போயிட்டு இருக்கிறோமா? பார்த்துக்கோங்க. ஒருவேளை அந்த 5வது விஷயத்துல நம்ம என்ன அந்த முழுக்கு போடாம இருக்கிறோம்னா நம்மளுக்கெல்லாம் இது தேவைப்படுது திரும்ப. ஓகே. இதுல உள்ள 2 குருவி என்னங்கிறத கண்டுபிடிப்போம். இதை பத்தி விளக்கம் இதுல இல்ல. சரிங்களா? ஓகே, படிங்க. பின்பு ஆசாரியன் அந்த குருவிகளில் ஒன்றை பாருங்க. இப்ப குருவி விஷயம் பத்தி இதுல எதுவுமே சொல்லப்படல. இதை பத்தி நம்ம ஆராய்ச்சி பண்ணலாம். சரிங்களா? ஆசாரியன் இந்த குருவிகளில் 2ல 1 பிடிச்சி என்ன பண்ணணும்? ஒரு மண்டபத்தில் உள்ள ஊற்று நீரின் மேல் கொள்ள சொல்லி, ஒரு மண்டபத்தின் உள்ள ஊற்று நீர் அப்படியே தண்ணி வலிஞ்சுக்கிட்டு இருக்கிற அந்த சரி மன்னிக்கும் பாருங்க, ஒரு மண்பாண்டத்தில் உள்ள ஊற்று நீர் அப்படின்னா அந்த ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இது வந்து தண்ணியை எங்கேருந்து கொண்டு போகலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பிரகாரத்துல உள்ள அந்த தொட்டி இருக்கு இல்லையா, அந்த தண்ணிய குடத்துல எடுத்துட்டு போயிட்டு அந்த தண்ணியை ஊத்தணும். அப்படி ஊத்தும் போது படிங்க. உயிருள்ள குருவியையும் கேது கட்டையையும் சிவப்பு நூலையும் ஈசோப்பையும் எடுத்து இவைகளையும் உயிருள்ள குருவியையும் ஊற்று நீர் மேல் கொல்லப்பட்ட குருவியின் ரத்தத்திலே தோய்த்து, அதாவது இந்த தண்ணீரோடு 2 குருவியில ஒரு குருவினுடைய ரத்தத்தை அந்த தண்ணியில மிக்ஸ் பண்ணி அந்த குருவி உயிரோட இருக்கிற குருவியையும் அதுல நினைச்சு முழுகி, அப்படித்தானே? அப்படின்னா என்னது? சத்தியத்தினாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்கான ஒரு அடையாளமா சொல்லப்படுற மாதிரி இருக்கு. ஆனா அந்த தண்ணீருங்கிறது சத்தியத்தை அடையாளப்படுத்துது. ஆனா இந்த 2 குருவி என்னங்கிறத இப்ப நம்ம கண்டுபிடிக்கணும். அது உள்ள ஒரு குருவியினுடைய ரத்தம் அப்படிங்கிறது, இந்த குருவி யாரோட? இந்த 2 குருவியுமே யாரோட்டு? குஷ்டரோகி கொண்டாந்து கொடுக்குற குருவி. அப்பனா இது வந்து கிறிஸ்துவினுடைய ரத்தமா இருக்குமா? இருக்காது. குருவினாலே என்ன அர்த்தம்? ஆவிக்குரிய ரீதியில பறவைனாலே பீஸா, அமைதியா? சரி, நான் ஆப்போசிட்டான ஒரு வசனத்தை சொல்றேன், அதை வச்சு நீங்க கண்டுபிடிங்க. வெளிப்படுத்தல் 18ல 3வது வசனம். வெளிப்படுத்தல் 18:3. அவருடைய வேசித்தனம் உக்கிரமான மதுவை எல்லா ஜாதியிலும் குடித்தார்கள். பூமியின் ராஜாக்கள் அவளுடைய வேசித்தனம் பண்ணினார்கள். பூமியின் வர்த்தகர் அவருடைய செல்வாக்கின் அதாவது பாபிலோனுடைய குஷ்டரோகத்திற்குரிய ஒரு பாவத்துக்குள்ள போயிருக்கிற அல்லது போயிருந்த அப்படிங்கிறதுக்கு அதுக்கு முந்தின வசனத்துல ஒரு சில குருவிகள் இருக்கு. படிங்க. பேய்களுடைய குடியிருக்கும். அவன் பலத்த சத்தமிட்டு, மகா பாபிலோன் விழுந்தது விழுந்தது, அது பேய்களுடைய குடியிருப்பும் சகலவித அசுத்த ஆவிகளுடைய காவல் வீடும் அசுத்தமும் அருவருப்பும் உள்ள சகலவித பறவைகளுடைய கூடும் ஆயிடுச்சு. இது வந்து அசுத்தம் உள்ள பறவைகள். சரியா? இங்க கொண்டாட வேண்டியது சுத்தம் உள்ள பறவைகள் இல்லைங்களா? 2 பறவையில ஒன்ன கொன்னு ரத்தத்தோட சேர்க்கணும், தண்ணியோட சேர்க்கணும், இன்னொன்னு அது முழுகடிச்சு அனுப்பி விட்டுறணும். அது வேணான்னு அனுப்பி விடணும். இது வந்து நீங்க பாவ நிவாரணை நாளினுடைய
பலியில காலைக்கு அப்புறம் 2 ஆடு வரும், அதுல ஒரு ஆடு தேர்ந்தெடுக்கப்படும், ஒரு ஆடு போக்காடா விடப்படும். அதே பாயிண்ட இங்க கொண்டாங்க. சரிங்களா? அப்ப இந்த 2 குருவியும் ஆவிக்குரிய ரீதியில அது அசுத்தம் உள்ள குருவிகள் அப்படின்னாலே அது கெட்ட சிந்தை, கெட்ட காரியங்கள், கெட்ட ஆவியின் வழிநடத்தலுக்குரிய குருவி. இது சுத்தமுள்ள ஒரு குருவிக்குரிய ஒரு ஒரு விஷயமா இருக்கிறதுல ஒண்ணு மட்டும் பலி செலுத்தப்படுது, ஒண்ணு போக்காடு மாதிரி போக்கு குருவியா விடப்படுது. எதுல நினைச்சு? ரத்தத்துல. அப்ப ஒரு குருவியினுடைய ரத்தம் பரிசுத்தமாக்கக்கூடிய ஒரு வாய்ப்புக்குரிய உச்சத்தில் இருக்கிறது, இன்னொன்னு இல்லைங்கிறதையும் புரியுது. அப்ப இதை புரிந்து கொள்வதற்கு நம்மளுக்கு ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் தேவை. இது இதுல ஒரு குருவி நிச்சயமாவே நல்ல குருவி, அப்படிதானே? 2 குருவி கொண்டாந்ததுல ஒண்ணு நல்ல குருவி, இன்னொன்னு போக்காட்டு குருவி. அப்படின்னா போக்காட்டு குருவி, போக்காடு போன்ற ஒரு குருவி இதை எதை அடையாளப்படுத்தினா, ஒண்ணு திரள் கூட்டத்திற்குரிய ஆவிக்குரிய இதுல உலகத்துல அனுப்பி விடப்பட வேண்டும். ஒண்ணு பலி செலுத்தப்பட்டுட்டா திரும்பவும் எங்க வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு? ஆசாரியத்துவத்தின் ஊழியத்துக்குள்ள திரும்பவும் ஓட்டத்தை தொடர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு அடையாளப்படுத்துது. அப்படின்னா ஒரு வசனத்தை படிக்கலாம். மத்தேயு 12ஆம் அதிகாரம் 45. திரும்பி போய் தன்னிலும் கொள்ளாத வேறு 7 ஆவிகளை தன்னோடு அல்லாத வேறு ஆவிகளை தன்னோட கூட்டி வந்து உட்புகுந்து அங்கே குடியிருக்கும். அப்பொழுது அந்த மனுஷனுடைய முன்னிலைமையிலும் அவன் பின்னிலைமை அதிக கேடுள்ளதா இருக்கும். ஓகே, இப்ப இது என்னன்னு பாத்தீங்கன்னா 41ல இருந்து படிச்சீங்கன்னா தான் புரியும். படிங்க. யோனாவின் பிரசங்கத்தை கேட்டு நினிவே பட்டணத்தார் மனம் திரும்பினார்கள். இதோ யோனாவிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே நினிவே பட்டணத்தார், நியாய தீர்ப்பு நாள்னா 1574ல இருந்து இருக்கக்கூடியதான் நியாய தீர்ப்பின் நாள். சரிங்களா? நினிவே பட்டணத்தார் இந்த சங்கதியாரோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார்கள். தென் தேசத்து ராஜஸ்ரீ பூமியின் எல்லைகளிலிருந்து சாலமோனுடைய நாடத்தை கேட்க வந்தார். இதோ சாலமோனிலும் பெரியவர் இங்கே இருக்கிறார். ஆதலால் நியாய தீர்ப்பு நாளிலே அந்த ராஜஸ்ரீ இந்த சந்ததியோட எழுந்து நின்று இவர்கள் மேல் குற்றம் சுமத்துவார். அசுத்த ஆவி ஒரு மனுஷனை விட்டு புறப்படும் பொழுது பாருங்க, அசுத்த ஆவி அப்படின்னா இந்த இடத்துல நம்மளுக்கு பிசாசா இருந்து வெளியே போயிருக்கு சத்தியம் கேட்கும் போது நம்மள்கிட்ட இருந்து வெளியேறினா ஆவி என்ன ஆவி? இததான் நம்ம இதுல படிச்சோம், வெளிப்படுத்தல் 18ல 2வது வசனத்துல. பாபிலோன் விழுந்தது. அது என்னது? பேய்களினுடைய குடியிருப்பும் அசுத்த ஆவிகளினுடைய காவல் வீடும். அப்படிப்பட்ட அசுத்தத்தின் ஆவிக்குரிய போதனை, அந்த போதனையின் கிரியைகள்லாம் நம்மளுக்குள்ள மைண்டுக்குள்ள இருந்துதானே அது செயல்பட்டு இருந்துச்சு. இந்த சத்தியம் கேட்கறதுக்கு முன்னாடி இந்த சத்தியத்தை கேட்ட பிறகு இந்த ஆவி எங்க போனுச்சு? விரட்டப்பட்டாச்சா? போயிடுச்சுல? போயிடுச்சா இல்லையா? போனதுனாலதான் இந்த அர்ப்பணிப்புக்குள்ள நீங்க பொருத்தனையை நிறைவேற்றும்படிக்கு ஞானஸ்தானத்தை எடுத்து 5ஆவதுக்குள்ள இன்னும் அதே பழைய கிரியையை வச்சுக்கிட்டு இருக்கிறோம் அப்படிங்கிற ஒரு கேள்வியோட இந்த பாடத்துக்குள்ள நம்ம இன்னும் போகலாம். சரிங்களா? அப்போ ஒருவேளை நம்ம அந்த 5ஆவதுங்கிற அந்த பொருத்தனையை நிறைவேற்றுதல்ல இந்த ஆவி போயிடுச்சு, ஆனா ஆவியின் கிரியைகள் இன்னும் இருக்குதா நம்மள்கிட்ட? அப்படின்னா இந்த ஆவி போயிடுச்சுங்க. போன பிறகு படிங்க. நான் விட்டு வந்த என் வீட்டுக்கு திரும்பி போவேன். போன ஆவி சத்தியம் பொய் சத்தியமான அந்த பொய் போதனை, பொய்யின் வழி நடத்தலுக்குரிய அந்த ஆர்சி புரொட்டஸ்டான்னுடைய அந்த பொய் காரியங்கள் இருக்கு இல்லையா, அது சுத்தமாயிருச்சு நம்மளுக்குள்ள. சுத்தமான பிறகு அந்த போன சிந்தனை, அந்த பிசாசினுடைய ஆவியினுடைய அந்த சிந்தனை போயிட்டு என்ன பண்ணிருக்கு? அது வெறுமையாகவும் எல்லா இடத்துலயும் சுத்தி பார்த்துட்டு ஜோடியாக்கப்பட்டதாகவும் இருக்க கண்டு, நம்ம இந்த சத்தியத்துக்குள்ளாக சுத்தமாக்கப்பட்டதை கண்டு திரும்பி வந்துச்சான். அந்த பழைய ஆவி, பழைய கிரியை, இந்த மாமிசத்தின் கிரியையில நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற அந்த விஷயம் எல்லாம் திரும்ப இந்த ஆவியினால படிங்க. திரும்பி போய் தண்ணீரும் கொள்ளாத வேறு 7 ஆவியை கொண்டாந்துருச்சான். சரிங்களா? அப்படின்னா அந்த முற்றிலும் மோசமான, முழுவதும் மோசமான நிலைமைக்குள்ள கொண்டு போற ஒரு ஆவி வந்துருச்சான். இந்த 7 ஆவி எதுன்னு தெரியுங்களா? இந்த சத்தியத்தினால இந்த அசுத்த ஆவியை வெளியேற்றிட்டு நம்ம சுத்தமா இருக்கிறோமா? நம்ம இடம் சுத்தமா இருக்கலாம். 45 வரையும் முடிஞ்சிருச்சா சிஸ்டர்? அவன் பின்னிலைமை பார்க்கிலும் அதிக கேடுதலையா இருக்கும். இதுதான் எங்கன்னா ஆசாரியானா இருக்கிற வேண்டியவன் எங்க போயிட்டானோ? வெளியில போயிட்டான். காரணம், இப்படிப்பட்ட ஒரு குஷ்டரோகம் நம்மளுக்குள்ள வந்துருச்சு. அதுக்கு 7 ஆவிகள் மெயினா நம்மளுக்குள்ள மைண்டுக்குள்ள உட்கார்ந்துருக்கும். சரிங்களா? படிங்க.
6:16. நீதிமொழிகள் 6:16. ம். 6 காரியங்களை கர்த்தர் வெறுக்கிறார், ம். 7 அவருக்கு அருவருப்பானது. அருவருப்பானது. இததான் நம்ம பாபிலோன் அருவருக்கத்தக்க ஒரு பாத்திரமா இருந்ததை வேணாம்னு விரட்டி விட்டா, இந்த அருவருப்பான ஒரு விஷயம் இந்த சத்தியத்துக்குள்ள வந்த சகோதரனுக்கு சகோதரிக்கு வந்துடக்கூடாது. அது வந்துச்சுன்னா பின்னிலைமையிலும் முன்னிலைமை மோசமா இருக்கும். படிங்க. அவையாவன மேன்மையான கண், பொய் நாவு. என்னென்ன கவுண்ட் பண்ணுங்க. இந்த சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு நம்ம சுத்திகரிக்கப்பட்டுட்டோம். சத்தியத்தினாலும் கிறிஸ்துவின் ரத்தத்தினாலும் மீட்கும் பொருளினாலும் ஜீவன் அடைந்து அதற்கேற ஓட்டத்தை ஓடுவதற்கு தயாராகி வந்துகிட்டு இருந்தா 1916 வரையும் சத்தியம் பைபிள் சத்தியத்தை விட்டுட்டு நம்ம வேற எங்கேயாச்சும் விக்கிரகத்திற்கு ஏதுவான ஒருத்தரை நம்பி, மனுஷனை நம்பி, எந்த போதகனையோ யாரா இருக்கலாம், இன்க்ளூடிங் நானா இருக்கலாம், இல்ல வேற யாரா இருக்கலாம், அவங்கள நம்பி நம்ம இந்த விஷயத்தெல்லாம் பண்ணோம்னா விக்கிரக ஆராதனை தான். இப்படிப்பட்ட ஒரு விஷயம் எல்லாம் பின்னிலைமையிலும் முன்னிலைமை மோசமான நிலைமைக்குள்ள கொண்டு போகும். நம்முடைய பந்தய பொருளை இழக்கத்தக்கதா ஆகும். படிங்க. ஒண்ணு படிங்க. ஒண்ணு என்னது? மேன்மையான கண், பொய் நாவு. மேட்டுமையான கண், பொய் நாவு. பொய்னா சத்தியத்துக்கு எதிரடையா பேசுறது. மேட்டுமைனாக்க அதான் நம்ம அங்க பார்த்தோம். இதுல 1 கொரிந்தியர் 5ஆம் அதிகாரத்துல கொஞ்சம் புளித்தமா என்ன இருங்க, புளிச்சு வச்சிரும். அது எப்படிப்பட்ட இருக்கக்கூடாதுன்னு பாக்குறோம். நம்மளுக்குள்ளாக என்ன இருக்கக்கூடாது, அந்த மேட்டுமைக்குரிய பெருமை அது இருந்துடக்கூடாது. அப்புறம் என்ன பாக்குறோம்? பொய் நாவுனா சத்தியத்துக்கு எதிரடையா பேசுறது. இன்னைக்கு இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட் வந்து இந்த 1916க்கு ஆப்போசிட்டான சத்தியங்களை சொல்லி பொய்ய பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. அதெல்லாம் பொய் நாவுகள். 2வது இந்த சத்தியத்திற்குள்ளான சகோதர சகோதரிகளை குற்றவாளிகளாக பொய் சாட்சிகளை கொண்டாந்து பொய்க்கான காரியங்களாக ஜீவிக்கிறது. அடுத்தது இதுக்காகவே துராசனை தப்பா சத்தியத்துக்கு எதிரான ஆலோசனை பண்ணி தவறான வழிநடத்தலுக்குள்ள கொண்டு போறது. அப்புறம் இதனுடைய உச்சம் அந்த சகோதர அன்புக்கு தாண்டி அகாபே அன்புக்குள்ள போறதுக்கு பதிலா உலகத்துக்குள்ளேயே போயிடுறது. கடமை அன்பு கூட இல்ல, உலகத்துக்குள்ளே போயிடுறது. அதான் அந்த விஷயம். அடுத்தது அந்த அதுக்காக திரளாய் சேர்த்து வச்சிருக்கிற பொய் சாட்சிகள், பொய்யா கிறிஸ்துவுக்கு எதிராக இருந்த மாதிரியே உண்மையான அந்த சத்திய ஓட்டத்திற்குரிய ஒரு ஜீவிகளை சகோதர அன்புல இல்லாம இப்படி எல்லாம் செயல்படுத்துறது. அடுத்தது இது எல்லாமே சபைக்குள்ள உள்ள அன்பினாவிக்குள்ள வர்றதுக்கு பதிலா சகோதர அன்பில கூட இல்லாம, அதாவது கடமை அன்புல கூட இல்லாம உலகத்துக்குள்ள போய் ரொம்ப மோசமான கேரக்டர், அந்த உலகத்திலையும் தாண்டி எங்க பாளையத்துக்கு வெளியே போய் இருக்கக்கூடிய அந்த மாதிரி பாலாக்கும் அருவருப்புக்கும் மோசமான ஒரு நிலைமைக்குள்ள இருக்கக்கூடிய இந்த ஆவி திரும்ப வந்துருமா? புரியுதுங்களா? எது பின்னிலைமை சத்தியத்திலும் கிறிஸ்துவின் மீட்கும் பொருளினாலும் அவருடைய ரத்தத்தினாலும் சுத்திகரிக்கப்பட்டு நீதிமானாக்கப்பட்டிருக்கிற அதுக்கு நம்ம தொடர்ந்து இந்த மாமிசத்தின் கிரியையில நம்ம நிலைச்சிருந்து அதற்குரிய விஷயமா வாழ்ந்துகிட்டு இருந்தோம்னா இந்த மாமிசம் நம்மளை எங்க கொண்டு போயிடும்? பாளையத்துக்கு வெளியே கொண்டு போயிடும். அதை சுத்திகரிப்பு பண்றதுக்கு பதிலா இன்னும் மோசமான 7 ஆவிகள் நம்மளுக்குள்ள வந்துடும். இது எல்லாமே மைண்ட்ல உள்ள சிந்தையே அந்த ஆவியாக செயல்படுதல். கிறிஸ்து பேசின வார்த்தைகளே என்னவா இருக்குதுங்க? யோவான் 6:63 ஜீவனும் ஆவியுமா இருக்குது. அவர் பேசின வார்த்தைகளே. அப்ப அந்த வார்த்தை நம்ம மைண்ட்ல வந்து ஜீவனுக்கும் ஆவிக்குரிய ஒரு விஷயமா இருக்கிறதுக்கு பதிலா பொய் ஆவிக்குரிய இந்த 7 ஆவிகள் நம்மளுக்குள்ளாக வந்து என்ன பண்ணிடும்? பின்னிலைமை முன்னிலைமையிலும் மோசமா போயிரும் அப்படிங்கிறத சொல்றார். அப்ப இதுல 2 பறவை இருக்கு. இதுல ஒரு பறவை என்ன பறவை? வெளியில அனுப்ப வேண்டிய பறவை அசுத்தமான இந்த 7 ஆவி உள்ள உட்கார்ந்துருக்கு இல்லையா, அத தண்ணியில சத்தியத்தின் தண்ணீர்ல நினைச்சு நம்மளுடைய பலி செலுத்தக்கூடிய ரோமர் 12 பறவையா இருக்கக்கூடிய 12 கனிகளையும் ஆவின் கனிகளை கொடுக்கக்கூடிய இந்த ஒரு விஷயத்திற்கான அந்த கனிக்குரிய திரும்பி வந்து அந்த பலியை செலுத்தக்கூடிய ஒரு பறவை தான் யாருங்க? ஆவிக்குரிய 12 கனிகள். சரிங்களா? இந்த 12 கனிகளை கொடுக்கக்கூடியதுதான் என்னது? 6வது முழுக்கு. அதுக்குரிய பலி செலுத்தக்கூடிய பறவையை கொண்டாந்துட்டு அதை பலி செலுத்தி சத்தியத்தினால் கழுவப்பட்டு இந்த விரட்டப்பட வேண்டிய போக்காடாக போன்று போக்கு பறவையாக குருவியாக விரட்டப்பட வேண்டிய இந்த 7 ஆவி என்ன பண்ணணும்? இப்ப நம்ம விரட்டணும். ஆக இந்த விரட்டப்படுவதற்கான அந்த 7 ஆவிக்குரிய ஒரு விஷயம் தான் இங்க 7 நாள் அளவும் பார்க்கணும். அப்ப 7 நாள் 4 நாள் என்னன்னு சொல்ல முடியுமா? ஒரு நாள்
ஆவிக்குரிய எண்ணிக்கையில நான் கேட்கல. 4 நாள் என்ன அர்த்தம்? ஆதியாகமம் 1ஆம் அதிகாரத்துல இருக்கு. 4 கிரியேஷன்ல 4னாக்க அத ஒரு 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 வார்த்தையை வச்சுதான் அது 4ன்னு சொல்லுவாங்க. இரவும் பகலும் முதல் நாள் ஆயிட்டு இருக்கு. அந்த நாளுக்கு ஒரு டெபினேஷன் இருக்கு பாருங்க. 2வது வசனமா 3வது வசனமா தெரியல. பகலுக்கு தேவன் வெளிச்சம் உண்டா, தேவன் வெளிச்சத்துக்கு பகல் என்று பெயர். பகல் அந்த நாள் டே அப்படின்னு ஆங்கிலத்துல போடப்பட்டிருக்கு. பகல் அப்படின்னாலே நாள் என்றாலே என்னது? வெளிச்சம். அப்ப 7 நாளுக்குரிய வெளிச்சத்துக்குள்ள வழி நடத்தப்படணும். எங்க நாங்க பாளையத்துக்கு வெளியில போய் அவர் 7 நாள் சுத்தமாகணுமா. அப்ப வெளிச்சம்னா 7 வகையான முழு பூரணமான சத்தியத்துக்குள்ளாக, தண்ணீருக்குள்ளான அந்த சத்தியத்துக்குள்ளான வெளிச்சத்துல வழி நடத்தப்படணும். அதாவது அந்த ஆசாரியன் போய் எங்க சுத்தம் பண்ண போறாரு இல்லையா, பார்க்க போறாருல சுத்தி ஆயிடுச்சான்னு. இப்படி எங்க பாளையத்துல போய் பார்க்கும் பொழுது ஒரு குறியா பலி செலுத்துறதுக்கு எடுத்துட்டு வரணும். ஆவியின் கனிகளுக்குரிய அந்த பலியை ரோமர் 12 படி 12 பலி, ஆவின் கனிகளை கொடுக்கக்கூடிய அந்த பலி, அது தண்ணீர் சத்தியத்துக்குள்ளாக மிக்ஸ் பண்ணி அதை சுத்தம் பண்ணணும். அதை எதனால சுத்தம் பண்ணணும்? மீட்கும் பொருள், அதான் என்னது? பேதுருக்கட்டை. அடுத்தது சிவப்பு நூல், அது கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான மீட்கும் பொருள், அதனுடைய சுத்திகரிப்பு, பாவத்தின் சுத்திகரிப்பு. 3வது ஈசோப்பு. ஈசோப்புங்கிறத எடுத்துதான் என்ன பண்ணணும்? சத்தியத்தையும் பாவ மன்னிப்பையும் மிக்ஸ் பண்ணி அதை என்ன பண்ணணும்? சுத்திகரிப்புக்கான ஒரு விஷயத்துல கொண்டு போகணும். அப்படிங்கும் போதுதான் இதுல பின்னிலைமையிலும் முன்னிலைமைக்குள்ள போகாத அளவுக்கு நம்ம அந்த 7 ஆவியை என்ன பண்ணணும்? இந்த ரத்தத்தினாலும் குருவியின் ரத்தத்தினாலும் சத்தியத்தினாலும் கழுவப்பட்டு அனுப்பப்பட வேண்டும். அது திரும்ப போயிரு, அங்கிட்டே போயிரு, இங்க வந்துடாத. எங்க போயிரு? பாலைவனத்துக்கு போயிரு, அந்த உலகத்துக்குள்ளே போயிரு. இங்க அவனுக்கு வேலை இல்லைன்னு அனுப்பணும். சரிங்களா? அப்ப ஒரு வேலை இந்த சத்தியத்துக்குள்ள வந்த சகோதர சகோதரிகள் பாளையத்துக்கு வெளியில போய் இருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன். இருக்கவே இருக்கு திறங்கூட்டன்னு சொல்றவங்க தான் அந்த ஒரு விஷயம். அந்த ஒரு சூழ்நிலையில அவர்களை பற்றி 2 பேதுருல 2ஆம் அதிகாரத்துல 6 முதல் 22 வசனம், இதை தனியா ஒரு பாடமா பார்க்கணும். அவங்க நிலைமை, இந்த சத்தியத்துக்குள்ள வந்துட்டு பின்வாங்கி போனவர்களுடைய நிலைமையை பத்தி சொல்லப்படுது. படி. 2 பேதுரு 2:6. சோதம் குமாரா எனும் பட்டணங்களையும் சாம்பலாக்கி கவிழ்த்து போட்டு ஆழ்நிலைக்குள்ளாக தீர்க்காலத்திலே அவபக்தியாய் நடப்பவர்களுக்கு அவைகளை திஷ்டாந்தங்களாக வைத்து அக்கிரமக்காரர்களுக்குள் வாசமாய் இருந்த கைகள் அவருடைய காம விவகார நடத்தையால் வருத்தப்பட்டு நாள்தோறும் அவர்களுடைய அக்கிரம கிரிகளை கண்டு கேட்டு நீதியுள்ள தன்னுடைய இருதயத்தில் பாதிக்கப்பட்ட நீதிமானாகிய லோத்தை அவர் ரட்சிக்கிறதுக்காக கர்த்தர் தேவ பக்தி உள்ளவர்களை சோதனை நின்று ரட்சிக்கவும். பாருங்க, இது ஆக்சுவலா பாத்தீங்கன்னா 1914 அப்புறம் 7 வாதைகளுக்குரிய ஒரு விஷயத்துல மகா ஓத்திர காலம் அப்படிங்கிறதான் சோதோம் குமாராவினுடைய அழிவு இது அடையாளப்படுத்திருக்கு. அதுல இந்த 1916 அப்புறம் வாழ்ந்து கொண்டிருக்கிற ஜனங்கள் தான் நம்ம. இதுல விசேஷ விதமா 12,000 பேருக்கான ஒரு வாய்ப்பு தான் 1914 இருந்து இருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு லோத்து போன்றவர்கள் நாம், அல்லது ரூத்து போன்றவர்கள் நாம், கைவிடப்பட்டவர்கள். என்ன சூழ்நிலையில வந்திருக்கிறோம்னா அக்கிரமத்தின் உச்சம் இந்த பூமியில இப்ப இருக்குது. சரிங்களா? அதுல இந்த மாதிரி பாவங்கள்லாம் இருக்குது இல்லையா, இவைகள் மத்தியில லோத்து போன்ற ஒரு சில பேர் நம்ம இருக்கிறோமா, அவர்களை மட்டும் ரசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குங்கிறார். 1914 அப்புறம் உள்ள குரோனாலஜிக்கல் பாயிண்ட் ஆஃப் வியூல ஒருவேளை நம்ம இந்த மாதிரியான சூழ்நிலையில வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம்னா எங்க வாழ்ந்துகிட்டு இருக்கிறோம் அப்படின்னா பாளையத்துக்கெல்லாம் வெளியில, எங்க குஷ்டரோகிகள் இருக்கிற இடத்துல. இப்ப நம்மளை மீட்கிறதுக்கு லோத்து போன்று நம்மளை பார்த்துக்கிட்டு இருக்காரு தேவன். யாராச்சும் ஒருத்தர் இருக்கிறாங்களா கேட்டாரு, யாருக்கிட்ட? ஆபிரகாம். 100 பேர் 50 பேர் குறைச்சிக்கிட்டே வந்தா ஒருத்தராச்சு. அந்த ஒருத்தருக்காக வச்சு இந்த ஒரு வாய்ப்பு, ஒருவேளை நம்ம, ஒருவேளை இது ஒரு அனுமானம் தான், ஒருவேளை நம்ம குஷ்டரோகமான சூழ்நிலையில முழுவதுமே பின்வாங்கி போயிருந்தோமே ஆனால் முழு மனதோடு நீங்க ரெக்கவரி ஆகிறதுக்கு ஒப்பு கொடுத்தீங்கன்னா அதுக்கான வாய்ப்பு இருக்குதுன்னு இந்த வசனம் சொல்லுது. சரிங்களா? அவர்களை மறுபடியும் சீர்திருத்துறதும் கூடாத காரியம் தான் எபிரேயர் 6ஆம் அதிகாரத்துல சொல்லுது. ஆனாலும் ஒருவேளை நீங்க அப்படிப்பட்ட ஒரு வைராக்கியத்தோட திரும்பி வந்தீங்கன்னா, நம்ம வந்துட்டோம்னா
தேவன் லோத்தை போன்று நம்மளை ரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். தொடர்ந்து வாசிக்கலாம். தொடர்ந்து வாசிங்க. 22 வரையும் வாசிச்சிருங்க. விசேஷமாக அசத்த இச்சையோட மாம்சத்திற்கு ஏற்றபடி நடந்து கர்த்தத்துவத்தை அசட்டை பண்ணுகிறவர்களே அப்படி செய்வார். பாருங்க, கர்த்தத்துவத்தை அசட்டை பண்றவங்க, இந்த சத்தியத்தின் கர்த்தத்துவத்தை அறிந்து கொண்டு அசட்டை பண்ணி பாவம் செய்யறவங்களுக்கு தான் இந்த குஷ்டரோகம். நல்லா புரிஞ்சுக்கணும். அதனாலதான் இது வந்து பாபிலோனுடைய நியாய தீர்ப்பு 2054 நடக்கும்ங்கிறது ஒரு எதிர்பார்ப்பு. இந்த எதிர்பார்ப்பின் காரியத்துல இந்த லோத்தின் குரூப்பா நம்ம இருந்தோம்னா ஒருவேளை நம்ம அங்கிருந்து ரெக்கவரி ஆகிறதுக்கான வாய்ப்பு. ரூத்தினுடைய அந்த கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற நமக்கு தான் தேவன் இப்படிப்பட்ட ஒரு ஏற்பாடை பண்ணி வச்சிருக்கிறார். ஆகவே நம்மளுக்கு 1916 மற்றும் பைபிள் சத்தியத்துக்குள்ளான வாசித்தவரினுடைய சத்தியத்துக்கு ஒப்பு கொடுத்தோம்னா முழுவதும் இந்த சத்தியத்துக்குள்ள கிளீன் ஆகி ஆவியின் கனிக்குரிய அந்த பலிக்குரிய அந்த பறவையாக நம்ம ஒப்பு கொடுத்துட்டோம்னா பாளையத்துல நம்ம எங்க வந்துடலாம். ஒருவேளை ஆசாரியத்துவத்துக்கே வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்கிறத ஒரு அனுமானத்துலதான் நம்ம சொல்ல முடியுது. இதுல தொடர்ந்து வாசிங்க. இவர் துணிகரக்காரர், அகங்காரிகள், மகத்துவங்களை தூஷிக்க அஞ்சாதவர்கள். இப்படிப்பட்ட மகத்துவத்தெல்லாம் அறிஞ்ச பிறகு நம்ம லேவியரை தாண்டி, பிரகாரத்தை தாண்டி, பாளையத்தை தாண்டி நம்ம உலகத்துக்கு தாண்டி எங்க போயிடுறோமா? எங்க போயிடுறோமா? குஷ்டரோகம் இருக்கிற இடத்துக்குள்ள போயிருமா? அந்த அளவுக்கு தேவனோட புறக்கணிக்கப்பட்ட நிலைமை தான் இந்த அகங்காரிகள். படிங்க. அதிக பலனையும் வல்லமையும் உடைய தேவதூதர்கள் முதலாய் கர்த்தருக்கு முன்பாக அவர்களை தூஷணமாய் குற்றப்படுத்த மாட்டார்களே, இவர்களோ பிடிப்பட்டு அழிக்கப்படுவதற்கு முன்னே புத்தியற்ற மிருக ஜீவன்களைப் போல தங்களுக்கு தெரியாதவர்களை தூஷித்து தங்கள் சேற்றிலே கெட்டறிந்து. பாருங்க, இன்னைக்கு இருக்கிற பைபிள் ஸ்டூடெண்ட் வந்து 1916க்கு அப்புறம் உள்ள சத்தியத்துக்கு மாறுபாடானாவும் பொய் சாட்சிகளுக்குரிய பொய் காரியங்களாகவும் நம்மளை வழி நடத்துறதுக்கு கொண்டு போயிட்டு இருக்கிறாங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயம் தான் இவர்களை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. சரிங்களா? ஆகவேதான் 1916 வரையும் உள்ள சத்தியத்திற்குள்ளாக பைபிள் சத்தியத்துல நம்ம உட்படணுங்கிறத இதுல இருந்து நம்ம புரிஞ்சு கொள்றோம். தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் ஒரு நாள் வாழ்வை இன்பம் என்று எண்ணி கரைகளும் லட்சியலுமாய் இருந்து உங்களோட விருந்து பண்ணுகையில் தங்கள் வஞ்சனை. பாருங்க, இந்த சத்திய விருந்துக்குள்ளாக நம்மளுக்குள்ள பக்கத்திலேயே தான் இருப்பாங்களாம். இவர்கள் பாளையத்துக்கு வெளியே இருக்க வேண்டிய குஷ்டரோகிகள் நம்மளோட கூட இருப்பாங்க. ஆக இவர்கள் நம்முடைய பந்தியை அசூசிப்படுத்துறவர்களா கூட இருப்பாங்க. இது வந்து யூதா புத்தகத்திலே சொல்லப்பட்டிருக்கு. இப்படிப்பட்டவர்களுக்கு நம் விலகி இருந்து நம்முடைய ஓட்டத்தை ஓடணும். சரிங்களா? ஒருவேளை அந்த குஷ்டரோகி இருக்கிறவர் அப்படியே தன்னையே மறைச்சிக்கிட்டு வந்து உங்க பக்கத்துல வந்து உட்கார்ந்து இருந்தாருன்னா என்ன ஆகும் சொல்லுங்க? நம்மளுக்கு ஸ்ப்ரெட் ஆகும்ல. எங்க இருக்கணும்? அங்க சுத்தமானதான் இங்க கொண்டாடலாம். ஆனா இங்கேயும் நம்மளுக்குள்ள ஒரு சில பேர் நம்மளுக்குள்ளாகவே இந்த மாதிரியான ஜீவிகள் இருப்பாங்க. எச்சரிக்கா இருந்துக்க. அதான் சொல்ற. படிங்க. விபச்சார மயக்கத்தால் பாவத்தை விட்டு உறங்கினா இருக்கிற கண்களுடையவர்கள் உறுதி இல்லாத ஆத்மாக்களை தந்திரமாய். பாருங்க, அதாவது இந்த சத்தியத்துல தெளிவில்லாதவங்க எல்லாம் ஏமாத்தி அவங்களுடைய பொருளாதார ஆசை இச்சை பெண் இச்சைகளுக்கு பயன்படுத்துறவர்களா, பொருளாதார காரியங்களுக்கு தவறாக பயன்படுத்துகிற போதகர்களாய் பைபிள் ஸ்டூடெண்ட் மட்டும் இருக்கிறாங்க. எச்சரிப்பா இருந்துங்க. தொடர்ந்து ஃபாரின் ஃபண்டுக்காக கோடியா அள்ளி சம்பாதிச்சுட்டு இருக்கிறாங்க இந்த பைபிள் ஸ்டூடெண்ட்ஸ். ஆகவே இவர்கள்லாம் உண்மையிலே சத்தியத்தை விற்கிறவங்க. எச்சரிப்பா இருந்துக்கங்க. 1916 வரையும் நம்ம திரும்ப சொல்றோம். இந்த விஷயங்கள்லாம் நம்ம முக்கியத்துவம் கொடுக்காம இருந்துடாதீங்க. முக்கியத்துவம் தயவு செய்து கொடுங்க. வால்யூம் ரீபிரின்ஸினுடைய விஷயத்துக்கு முக்கியத்துவம் கொடுங்க. அதுதான் உண்மையான கல்மலை போன்ற வெள்ளம் போன்று வரக்கூடிய சத்தியம். அந்த சத்தியத்துல நம்மளுடைய பலியா இருக்கக்கூடிய இந்த குருவி ஆவியின் கனிகள் கொடுத்தோம்னா திரும்பவும் ரெக்கவர் ஆயிடலாம். இப்ப நம்மளுக்கு கொஞ்சம் புளிப்பு நம்ம முழுவதுமே புளிப்பாக்கிருக்குன்னு பார்த்துருக்கிறோம். ஆகவே இந்த மாதிரியான புளிப்பு சத்தியங்கள், தவறான வழி நடத்தல்கள், இது மாதிரி காம்ப்ரமைஸாக நம்மளை வந்து ஒரு சில விஷயத்துல எல்லாம் ஒண்ணும் தப்பு இல்லை அப்படின்னு நம்மளை சொல்லி கொடுப்பாங்க. ரொம்ப எச்சரிக்கையா இருந்துக்க. தொடர்ந்து செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பெயரின் குமாரனாகிய பிழையாமின் வழியை பின்பற்ற. பாருங்க, அவனுக்கு எத்தனை வாட்டி எச்சரிப்பு கொடுத்தாரு. நீ சபிக்க கூடாதுன்னாரு. ஆனா என்ன பண்ணா? இஸ்ரேல் ஜனங்களே பாவத்துக்குள்ள கொண்டாந்தான் அவன். தெரியுங்களா? அவன் என்ன பண்ணா தெரியுங்களா? அவனை பத்தி நம்ம பாடம் பிற்காலத்துல பார்க்கலாம். கழுதை வந்து பேசுனுச்சு. கழுதை யார் தெரியுமா? ஆவிக்குரிய அர்த்தத்துல சத்தியம். ஓகே, இன்னொரு வசனம் படிக்கலாம். கழுதை யாத்திரையாகமம் 13ஆம் அதிகாரம். எதற்கு அடையாளமா இருக்குன்னு நீங்க தான் சொல்லணும். 13ல 12 நினைக்கிறேன்.
கர்ப்பம் திறந்து பிறக்கும் அனைத்து 13 ம். கழுதையின் தலையீற்றெல்லாம் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டுக் கொள்வாயாக. மீட்காவிட்டால் அதன் கழுத்தை முடித்து போடு. அப்ப கழுதை இருக்கிற எந்த மிருகத்தையும் சொல்லலைங்க. ஒட்டகத்தை சொல்லல, ஆடை சொல்லல, மாடை சொல்லல. ஆனா உன் வீட்டுல இருக்கிற கழுதையை மட்டும் ஒரு ஆட்டுக்குட்டியால் மீட்டு அந்த ஒரு ஆட்டுக்குட்டி, பஸ்கா ஆட்டுக்குட்டி, அப்படி மீட்கப்படுகிற ஒரே மிருகம் எழுதுறீங்களா? கழுதை மட்டும்தான். அது கழுதை பேசும், சபையை சொல்றது. சரிங்களா? தலைச்ச கழுதைய சொல்லப்பட்டிருக்கு இந்த இடத்துல. சரிங்களா? அப்ப இந்த கழுதைங்கிறது யாரை அடையாளப்படுத்துதுன்னா, பிழையாம் போன்ற பொய் தீர்க்கதரிசிகளும் நம்ம மத்தியில தான் இருப்பாங்க. அவர்கள் நம்மள அவர் பண்ண தப்பு என்ன தெரியுங்களா? பிழையாம் பத்தி கதை தெரியும் இல்லையா? இஸ்ரேல் ஜனங்களை தப்பு செய்ய வைக்க முடியல, அவங்கள சபிக்க முடியல. யாரால? ஆனா என்ன பண்ண தெரியுங்களா? வெளிப்படுத்தல் 2ஆம் அதிகாரத்துல படிச்சீங்கன்னா 14வது வசனத்துல இருந்து, ஆகிலும் சில காரியங்களை குறித்து உன் பேரில் எனக்கு குறை உண்டு. விக்கிரகங்களுக்கு படைத்தவர்களை புசிப்பதற்கும் வேசித்தனம் பண்ணுவதற்கும் ஏதுவான இடங்களை இஸ்ரவேல் புத்திரர் முன்பாக போடும்படி பாலாக் என்பவனுக்கு போதனை செய்த பிழையாமுடைய போதகத்தை கை கொள்ளுகிறவர்கள் உன்னிடத்திலும் உண்டு. சபைக்குள்ள இருப்பாங்க. விக்கிரக ஆராதனை இந்த தேவ தூதர் வணக்கம். 7 சபை 7 தூதர்கள் நம்மளை வஞ்சிக்கிறாங்க பாருங்க. 1,44,000 பேரும் சபை தூதர்கள் தான் ரைட்டிங்ஸ் படி. ஆனா நம்மளை பர்டிகுலரா ஒருத்தர் மட்டும் தான் தூதர் சொல்றாங்க பாருங்க. முற்றிலும் தவறு. இந்த 7ஆம் சபைக்குன்னு பாத்தீங்கன்னா யாரெல்லாம் 1,44,000 பேரும் அத்தனை பேரும் தூதர்கள் தான் வேதம் சொல்லுது. இன்னும் சொல்ல போனா ரசல் பிரதர் என்ன சொல்றாருன்னா, வாட்ச் டவர் இல்ல இருக்கக்கூடிய அந்த ஒவ்வொரு உறுப்பினர்களும் இந்த சத்தியத்தை கொண்டு போற ஒவ்வொருவருமே உண்மையும் உத்தமமான அந்த தூதர்கள் அப்படின்னு சொல்றாரு. ஆக இதெல்லாமே விக்கிரக ஆராதனைக்கு ஏதுவான என்னதுங்க. மற்றும் என்ன 2 விஷயத்துல அந்த பிழையாம நம்மளை தப்பா கொண்டு போறாங்க. இது மாதிரியான பைபிள் ஸ்டூடெண்ட் நம்ம மத்தியில இருக்கிறாங்க. பேசிக்கல நம்மளை தப்பா சொல்லி கொடுத்துட்டாங்க. தயவு செய்து இந்த அசூசிகள் எல்லாம் கலைங்க. அப்பதான் நம்மளுக்கான ஓட்டத்தை, பந்தய பொருளா நம்ம தெளிவா அடைய முடியும். சரிங்களா? அதுக்கான ரீப்ரின்ஸ் வால்யூம் காரியங்கள் எல்லாம் நம்ம அடுத்த பாடத்துல தரேன். இந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கலாம். இது மாதிரியான ஒரு அருவருப்புகள் நம்மளை தப்பாக வழிநடத்தக்கூடிய ஒரு விஷயம் இருக்கும். ஆனா அதை எச்சரிக்கக்கூடியது, பிழையாமை எச்சரிக்கக்கூடிய அந்த விஷயம் யார்கிட்ட தான் இருக்கு? கழுதை கிட்ட தான் இருக்கு. யார் அந்த கழுதை? உண்மையான 1,44,000 பேர் பேசும். ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறார் என்றும் 1000 வருட அரசாட்சி ஸ்டார்ட் ஆயிருக்குங்கிறத அந்த கழுதை அன்னைக்கு பேசுனுச்சு. போற ஒரு சந்துல அங்க யார் நின்னா? கர்த்தருடைய தூதன். ஆனா யாருக்கு தெரியல? இந்த தீர்க்கதரிசிக்கு தெரியல. ஆக அந்த கழுதை பேசுது, ஏய் நீ இதுக்கு மேல போன செத்து போயிடுவாடா அப்படின்னு. அப்ப அந்த மாதிரியான எச்சரிப்பு நம்ம பைபிள் ஸ்டூடெண்ட் மத்தியில உள்ள இப்படிப்பட்டவர்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க. பார்த்துக்கணும். உங்களுடைய ரட்சிப்பை சுத்திகரித்துக் கொண்டு இப்படிப்பட்ட பலிகளுக்கு நாம் பாத்திரவான்கள் ஆவதற்கு, தேவனிடத்துல திரும்பவும் போய் நம்மளுடைய அர்ப்பணிப்பின் காரியத்துல ஓட்டத்தை முடிப்பதற்கு இந்த விஷயம்லாம் நம்மளுக்கு தடையா இருக்குங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். தொடர்ந்து வாசிக்கலாம் 22 வரையும். தன்னுடைய அக்கிரமத்தை நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பேசாத மிருகம் மனுஷன் பேச்சு பேசி தீர்க்கதரிசியுடைய மதிக்கேட்டை தடுத்தது. பாருங்க, இன்னைக்கு இந்த விஷயத்தை நம்ம பேசுறோம்னு வைங்களேன், நாமெல்லாம் யாரு? பேசாத கழுதை பேச ஆரம்பிச்சோம். அதான் தலைச்சன் முதற் பேரான சபை லேக்கன் 44க்கான விஷயம். நிறைய பேர் இதை பொருளாதாரத்திற்கும் அந்த ஆவியின் கனிகளுக்கு பதிலா மாமிசத்தின் கிரியைகளுக்கும் வேதமானவர்கள் மத்தியில அநேகர் வழிநடத்தப்பட்டு கொண்டிருக்கிறார்கள், நம்முடைய பந்தய பொருள் இழக்கும்படிக்கு. ஆகவே நம்ம ரெக்கவரி ஆக வேண்டியது நம்மளுடைய கையில தான் இருக்கு. தொடர்ந்து வாசிங்க. இவர்கள் தண்ணீர் இல்லாத கிணறுகளும் சுழற்காற்றினால் அழிந்தோடு போகிற மேகங்களுமாய் இருக்கிறார்கள். என்றென்றைக்கும் உள்ள காலங்களிலே இவர்களுக்கு வைக்கப்பட்டிருக்கிறது. வஞ்சகமாய் நடக்கிறவர்களிடத்திலிருந்து அரிதாய் தப்பினவர்களிடத்தில் இவர்கள் அகந்தையான வீண் வார்த்தைகளை பேசி மாமிச இச்சைகளினாலும் காம விகாரங்களினாலும் அவர்களை தந்திரமாய் பிடிக்கிறார்கள். தாங்களே கேட்டுக்கு அடிமைகளாய் இருந்து பாருங்க, இது மாதிரி எல்லாம் தவறு இவங்க எல்லாம் செஞ்சுக்கிட்டு இவங்க போதிப்பாங்க. என்னத்துக்கு? நீங்க சபையாயிருவீங்க. புரியுதா இல்லைங்களா? 1,44,000 பேர்ல உங்களுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனா இவங்களே என்ன இல்லையா? பாத்திரவான்கள் இல்லை. ஏன்னா 1916 வரையும் உள்ள வாட்ச் டவர்னுடைய சத்தியத்திற்கும் பைபிள் சத்தியத்திற்கும் உடன்படாது எதிரடையாக பேசிக் கொண்டிருக்கிறவர்கள் இவர்களே ஓட்டத்தில் இல்ல. இவங்க மற்றவங்களை கொண்டு போறாங்க. இதெல்லாம் எப்படி கதையா இருக்குது பாருங்க. படிங்க தொடர்ந்து. அவர்கள் சுயாதீன
வசனத்தை வாக்குத்தத்தம் பண்ணினார்கள். எதினால் ஒருவன் ஜெயிக்கப்பட்டிருக்கிறானோ அதற்கு அவன் பாருங்க. அடிமையாக்கப்பட்டிருக்கிறான். சுயாதீனம் சொல்லிட்டு எதுக்கு தெரியுங்களா இந்த சுயாதீனம்? சுயாதீனம்ங்கிறது ஆவின் கனிகளை கொடுப்பதற்கு, நீதியா பிளப்பதற்கான சுயாதீனம். ஆனால் எங்களுடைய சுயாதீனத்துல நீங்க தலையிடாதீங்க. எந்த சுயாதீனம் தெரியுங்களா? மாமிசத்தின் கிரியை பண்ணிக்கிட்டு இருப்பாங்க தப்ப, அது எங்க சுயாதீனம் வாங்க. இதெல்லாம் இது இல்ல. ஒரு சில பேர் இதெல்லாம் தப்பே இல்லையே, எதெல்லாம் தப்பு இல்ல, மாமிசத்தின் கிரியைகள்லாம் தப்பே இல்லையேன்னு போதிக்கிறவங்க இருக்கிறாங்க. இப்படியாக போதிக்கப்பட்டு எந்த சுயாதீனத்தை, மாமிசத்தின் சுயாதீனத்தை சொல்லிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஆவி கனிகளை கொடுக்கக்கூடிய சுயாதீனத்துக்குள்ளாக நம்மளை அர்ப்பணிக்கணுங்கிறதான் கொலோசியர் 3ஆம் அதிகாரத்துல 12-17 வசனம் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நம்முடைய சுயாதீனம் தேவனுக்கு ஏற்ற பலிகளை செலுத்துற ஆவியின் கனிகளாக இருக்கணும். அப்படிங்கிறதான் இந்த சகோதர அன்பை தாண்டி அன்பின் பிரமாணத்திற்குரிய அந்த ஐக்கியத்துல நாம் வாழ வேண்டிய பரிசுத்தவான்களா இருக்கிறோம் அப்படிங்கிறத புரிந்து கொள்ள வேண்டும். சரிங்களா? தொடர்ந்து வாசிக்கலாம். இங்க கர்த்தர் இரட்சகருமாய் இருக்கிற இயேசு கிறிஸ்துவை அறிகிற அறிவினாலே உலகத்தின் அஸ்தங்களுக்கு தப்பினவர்கள் மறுபடியும் அவைகளில் சிக்கிக் கொண்டு ஜெயிக்கப்பட்டால் அவருடைய பின்னிலைமையும் முன்னிலைமையிலும் கேடுள்ளதா இருக்கும். இப்ப புரியுதுங்களா? சத்தியத்தினால சுத்திகரிக்கப்பட்டு அந்த ஆவியெல்லாம் போன பிறகு 7 அசுத்த ஆவி பார்த்தோம். எதுல? நீதிமொழிகள் 6:16 அந்த 7 ஆவிகள் உட்கார்ந்துச்சுன்னா பின்னிலைமை முன்னிலைமையிலும் ரொம்ப மோசமான நிலைமையில தான் இருக்குது. இது எக்ஸாக்டா பைபிள் ஸ்டூடெண்ட்டுக்கு தான் பொருந்தும், வேற யாருக்குமே பொருந்தாதுங்க. ஏன்னா தெளிவான சத்தியத்திற்குரிய வாய்ப்பு இந்த உலகத்துல அவங்களுக்கு மட்டும்தான் இருக்குது. அவங்க இந்த சத்தியத்துல கேட்டுட்டு திரும்ப உலக ஆவிக்குள்ள போய் இப்படிப்பட்ட ஒரு விஷயத்துல இருந்தாங்கன்னா ஒண்ணுமே செய்ய முடியாது. தொடர்ந்து வாசிங்க. அவர்கள் நீதியின் மார்க்கத்தை அறிந்த பின்பு தங்களுக்கு ஒப்புவிக்கப்பட்ட பரிசுத்த கற்பனையை விட்டு விலகுவதை பார்க்கிலும் அதை அறியாதிருந்தார்களானால் அவர்களுக்கு நலமாய் இருக்கும். நாய் தான் கக்கினதை தின்னவும் கழுவப்பட்ட பன்றை சேற்றிலே புரளவும் திரும்பினது என்று சொல்லப்பட்ட மெய்யான பழமொழியின்படியே அவர்களுக்கு சம்பவித்தது. அடுத்த 4 வசனத்தை படிச்சு. பிரியமானவர்களே, இந்த 2ஆம் நிருபத்தை இப்பொழுது உங்களுக்கு எழுதுகிறேன். பரிசுத்த தீர்க்கதரிசிகளால் முன் சொல்லப்பட்ட வார்த்தைகளையும் இரட்சகராய் இருக்கிற கர்த்தராகிய அப்போஸ்தலராகிய எங்களுக்கு கட்டளைகளையும் நீங்கள் நினைவு கூறும்படி இந்த நிருபங்களினால் உங்கள் உண்மையான மனதை நினைப்பூட்டி எழுப்புகிறேன். அதாவது இந்த இடத்துல பவுல் பேதுரு அன்னைக்கு அதை சொன்னாரு. இன்னைக்கு நம்மளுக்கு என்ன 1916 வரையும் உள்ள சத்தியம், வாட்ச்டவனுடைய வெளியீடுகள் மற்றும் பைபிள் 66 புத்தகத்தினுடைய சத்தியங்கள், இதை மறுபடியும் பிடிச்சிக்கங்கிறார். அன்னைக்கு பவுல் அங்கே சொன்னது தீர்க்கதரிசிகளும் அப்போஸ்தலர்களும். இன்னைக்கு 1916 வரையும் உள்ள வாட்ச்டவனுடைய வெளியீடுகள் மற்றும் பைபிள் 66 புத்தகத்தினுடைய சத்தியங்களுக்கு திரும்ப பிடிச்சிக்கோங்க. ஏன்னா இது மாதிரி தவறான வழிநடத்தலுக்குரிய ஒரு போதனைகளும் வழிநடத்தல்களும் கொண்டு போய் பாளையத்துக்கு வெளியில எங்க நம்மளை குஷ்டரோகி ஆக்கிருது. தயவு செய்து புரிஞ்சுக்கோங்க. நம்மளுடைய பந்தயத்தின் ஓட்டத்தின் அந்த பந்தய பொருளை அடையாதக்க வகையில இல்லாத அளவுக்கு கொண்டு போயிருது. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க 4 வரையும். முதலாவது நீங்கள் அறிய வேண்டியது என்னவெனில் கடைசி நாட்களில் பரியாசக்காரர் தங்கள் சுய இச்சைகளின்படியே நடந்து எப்போ வருவாங்க அவங்க? கடைசி நாள் எப்போ? இதே நீங்க 2 தீமோத்தி 3ஆம் அதிகாரத்துல உள்ள 7-8 வசனத்துல பாத்தீங்கன்னா கடைசி நாட்களில் தீங்கு நாள் வரும் என்று அறிவீர்கள், அவர்கள் இப்படிப்பட்டவங்க எல்லாம் இருப்பாங்க ஒரு லிஸ்டே போட்டிருக்காரு. அதையும் போய் படிச்சுக்கோங்க. 4 வரையும் படிச்சா போதும் சிஸ்டர். இதுல படிங்க. 2 பேர் அவர் வருவார் என்று சொல்லுகிற வாக்குத்தத்தம் எங்கே? பிதாக்கள் நித்திரையடைந்த பின்பு சகலமும் சிருஷ்டிக்கப்பட்ட பின் தோற்றம் முதல் இருந்த விதமாக இருக்கிறதே என்று சொல்லுவார்கள். ஓகே. அப்ப இந்த சூழ்நிலை ஆண்டவர் 2ஆம் வருகையில வந்திருக்கிறாரு. ஆயிரோட சாட்சி நடந்துகிட்டு இருக்கு. ஆனா தீமை அதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. என்ன பண்றது? இந்த உலகத்தோட தாங்க வாழணும் அப்படிங்கிற மைண்டுக்கு வந்துட்டாங்க இன்னைக்கு பைபிள் ஸ்டூடெண்டோட நிலைமை. நம்ம ஏன் இங்க ஹிட் பண்றோம்னா, நம்ம சபையாகணும்னா நிச்சயமாகவே இப்படிப்பட்ட ஆவிகளுக்கு 7 ஆவிகளை விரட்டி விட்டுட்டு இந்த சத்தியத்துக்குள்ளாக வாழறதுன்னா நம்முடைய பந்தய பொருள் கேள்விக்குறியா இருக்குங்க. நம்ம ஆவியின் கனியில எந்த அளவுக்கு இருக்கிறோம்னு பாருங்க, எவ்வளவு பற்றாக்குறையில இருக்கிறோம்னு பாருங்க. அதை கொடுக்கலன்னா அந்த 6வது அப்படிங்கிற ஒரு விஷயம் என்னதுங்க? இந்த ஆவியின் கனிகளை கொடுக்கறதா. அது கொடுக்கலனால நம்ம சபை இல்லை. ஆகவே இதை புரிந்து கொண்டோம்னா தான் 7வது முழுக்குக்குள்ள நம்ம போக முடியும் அப்படிங்கிறத புரிந்து கொள்ளலாம். எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 6 வசனம். எபிரேயர் 6:1. ஆகையால் கிறிஸ்துவை பற்றி சொல்லிய மூல உபதேசங்களை நாம் விட்டு சத்திய கிரியைகளுக்கு நீங்களாகவும் மனம் திரும்புதல், தேவன் பேரில் வைக்கும் விசுவாசம், ஞானத்திற்கு அல்லது உபதேசம், கைகளை வைக்குதல், மருத்துவரில் உயிர்த்தெழுதல், நித்திய நியாயத்தீர்ப்பு என்பவர்களாகிய அஸ்திபாரத்தை மறுபடியும் போடுங்கள். ஆக இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த 6-7 விஷயங்கள் தான் என்ன? பிதாகுமாரன் திருத்துவம், மனம் திரும்புதல், ஞானஸ்தானத்துக்கு அடுத்த அந்த 7 ஸ்நானங்கள் இல்லையா? அப்புறம் அடுத்தது நித்திய நியாய தீர்ப்பு,
உயிர்த்தெழுதல், இது மாதிரி 7 விஷயங்களுக்குரிய அந்த அஸ்திவாரமான காரியத்துல நம்ம கேட்ட பொழுது நம்ம சுத்தமாயிட்டோம். அந்த ஆவியெல்லாம் போயிடுச்சு. சுத்தமான பிறகு அப்படியே இருந்துடலாமா அப்படின்னு கேட்டீங்கன்னா என்ன சொல்லுவேன்? அப்படியே இருந்தா பத்தாது. அப்படியே இருந்தோம்னா போன ஆவி 7 ஆவியை கூட்டிட்டு வந்து இன்னும் மோசமான நிலைமைக்குள்ள கொண்டு போயிரு. இந்த பேசிக் சப்ஜெக்டோட பால் குடிக்கிறவர்களா இருந்துடாதீங்க, அதான் விஷயம். அதை தாண்டி இப்ப என்ன பண்ணணும் பாரு, படிங்க. தேவனுக்கு சித்தமானால் இப்படியே செய்வோம். ஏனெனில் ஒரு தரம் பிரகாசிக்கப்பட்டும் பரம ஈவை ருசி பார்த்தும் பரிசுத்த ஆவியை பெற்றும் தேவனுடைய நல் வார்த்தையையும் இனிவரும் உலகத்தின் பலன்களையும் ருசி பார்த்தும் மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். ஆக்சுவலா இந்த சத்தியத்தை கேட்டுட்டு இந்த மோசமான நல்ல சுத்தம் பண்ண பிறகு இந்த மோசமான 7 ஆவியும் வந்து உட்கார்ந்துருச்சுன்னா எங்க போயிடும்? பாளையத்துக்கு வெளியில குஷ்டரோகிகள. அப்படிப்பட்டவங்களை புதுப்பிக்கிறது கூடாத காரியம் அப்படின்னு சொன்னா கூட, ஒருவேளை இந்த பாபிலோனுடைய நியாய தீர்ப்புல நம்ம யோபு போன்றோ, சரி மன்னிக்கும், லோத்து போன்றோ, ரூத்து போன்றோ கைவிடப்பட்ட நிலைமையில இருக்கிற நம்மளை தான் பார்த்துக்கிட்டு இருக்காரு இப்போ 1914 அப்புறம். இந்த வாய்ப்பை புரிஞ்சிட்டோம்னா இப்ப அந்த குருவியை பலி செலுத்திட்டு நேரா திரும்ப எங்க போயிடலாம் பாருங்க, பரிசுத்த ஸ்தலத்துக்குரிய ஆசாரியர்களுக்குரிய வாய்ப்பு நம்மளுக்கு இருக்கு. ஆக்சுவலா இந்த பாடம் முழுவதுமே திரள் கூட்டத்துக்குரிய ஒரு விஷயத்தை தான் சொல்லுது. ஒருவேளை புதுப்பிக்கிறதுக்கு கூடாத காரியமா இருக்குதுன்னு தான் சொல்றாரு இந்த இடத்துல. தொடர்ந்து அந்த வசனத்தை வாசிங்க. மறுதலித்து போனவர்கள் தேவனுடைய குமாரனை தாங்களே மறுபடியும் சிலுவையில் அறிந்து அவமானப்படுத்துகிறபடியால் மனம் திரும்புவதற்கு ஏதுவாய் அவர்களை மறுபடியும் புதுப்பிக்கிறது கூடாத காரியம். தொடர்ந்து எப்படி எனில் தன்மேல் அடிக்கடி பெய்கிற மழையை குடித்து தன்னிடத்தில் பயிர்களுக்கு ஏற்ற பயிரை முளைப்பிக்கும் நிலமானது தேவனால் ஆசீர்வாதம் பெறும். முள் செடிகளையும் முள்புண்களையும் முளைப்பிக்கிற நிலமோ தகாததாயும் சபிக்கப்பட்டதுமாய் இருக்கிறது. ஆக அப்ப கனி கொடுக்கணும் இல்லைங்களா? அதை விட்டுட்டு கொடுக்கப்பட்ட அந்த மலையில தண்ணீர்ல சத்தியத்துல வளைச்சல கொடுக்கறதுக்கு பதிலா முள்ளும் குறுக்குமா இருந்துச்சுன்னா அது சாபத்துக்குள்ள போயிடும். அந்த சாபத்திலேருந்து தப்பிக்கிறதுக்கு வழி இருக்கானா? எனக்கு தெரிஞ்சு அப்படிப்பட்ட ஒரு விஷயம் இருக்குதான்னு தெரியல. ஆனாலும் இந்த குஷ்டரோகத்திலிருந்து வழி நடத்தப்படுவதற்கு, விடுதலை அடைவதற்கு ஒருவேளை நம்ம யாரு லோத் இருந்தா நம்மளுக்கு ஒரு ஏதோ ஒரு வாய்ப்பு இருக்கலாம்ங்கிறத தான் நம்ம இந்த இடத்துல எதிர்பார்த்து இந்த பாடத்தை பார்க்கிறோம். சரிங்களா? 7 வரையும் அந்த வசனம். ஓகே. எபிரேயர் 10ஆம் அதிகாரத்துல 26ல இருந்து. சத்தியத்தை அறியவும் அறிவை அடைந்த பின்பு நாம் மனப்பூர்வமாய் பாவம் செய்வர்களா இருந்தால் பாவங்களை நிமித்தம் செலுத்தத்தக்க வேறொரு பலி இராமல் நியாய தீர்ப்பு வரும் என்ற பயத்தோடு எதிர்பார்க்குதலும் விரோதிகளை பற்றிக்கும் கோபாய்கனையுமே இருக்கும். 36 வரையும். மோசனுடைய பிரமாணத்தை தள்ளுகிறவன் இரக்கம் பெறாமல் 2-3 சாட்சிகளின் வாக்கினாலே சாகிறானே. தேவனுடைய குமாரனை காலின் கீழ் மிதித்து தன்னை பரிசுத்தம் செய்த உடன்படிக்கையின் இரத்தத்தின் அசுத்தம் என்று எண்ணி கிருபையின் ஆவியை நிந்திக்கிறவன் எவ்வளவு கொடிதான ஆக்கினைக்கு பாத்திரமானா இருப்பான் என்று யோசித்து பாருங்கள். பழிவாங்குதல் எனக்குரியது என்று நானே பதில் செய்வேன் என்று கர்த்தர் சொல்லியிருக்கிறார் என்றும் கர்த்தர் தம்முடைய ஜனங்களை நியாயம் தீர்ப்பார் என்றும் சொன்னவர் இன்னார் என்று அறிவோம். ஜீவனுள்ள தேவனுடைய கைகளில் விழுகிறது பயங்கரமாய் இருக்குமே. முந்தின நாட்களை நினைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் பிரகாசமாக்கப்பட்டிருந்த அந்த நாட்களில் உபத்திரங்கள் ஆகிய மிகுந்த போராட்டத்தை சகித்தீர்களே. நிந்தைகளாலும் உபத்திரங்களாலும் நீங்கள் வேடிக்கையாக்கப்பட்டதும் அல்லாமல் அப்படிப்பட்ட நடத்தப்பட்டவர்களுக்கு பங்காளிகளும் ஆனீர்கள். நான் கட்டப்பட்டிருக்கையில் நீங்கள் என்னை குறித்து பரிதபித்ததும் அன்றி பரலோகத்தில் அதிக மேன்மையும் நிலையுள்ளதுமான சுதந்திரம் உங்களுக்கு உண்டென்று அறிந்து உங்கள் ஆஸ்திகளையும் சந்தோஷமாய் கொள்ளையிட்டுக் கொடுத்தீர்கள். ஆகையால் மிகுந்த பலனுக்கு ஏதுவான உங்கள் தைரியத்தை விட்டுவிடாதீர்கள். நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. ஆக வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட சபை வாய்ப்புங்கிறது நிச்சயமாகவே நம்மளுக்கு இருக்கு. இப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை எல்லாம் போயிருந்தா கூட இந்த வசனங்கள்லாம் நம்மளுக்கு ஆறுதல் தரக்கூடியதா தான் இருக்கு. நம்ம திரள் கூட்டத்துக்காக ஓடல, சபைக்காக ஓடினோம். அப்படிங்கும் போது இதுல இருந்து ரெக்கவரி ஆகுறதுக்கான ஒரு வாய்ப்பு தான் இந்த குஷ்டரோகத்துல 14ஆம் அதிகாரத்துல பாக்குறோம். இப்ப தொடர்ந்து அந்த 14ஆம் அதிகாரத்தின் மிச்ச பகுதியை படிக்கலாம். அப்ப இந்த பறவை என்னன்னு புரிஞ்சிருச்சுங்களா? அந்த பறவை ஒண்ணு வந்து அந்த 7 ஆவிகளை விரட்டக்கூடிய பறவை ஒண்ணு, போக்காட்டின் பறவை இல்லையா, போக்காடு போன்று. இன்னொரு பறவை 6வது முழுக்கா இருக்கக்கூடிய ஆவியின் கனிகளை கொடுக்கக்கூடிய பலி செலுத்தக்கூடிய ரோமர் 12:1 பலி. அதை சத்தியத்தோடு மிக்ஸ் பண்ணி தண்ணீரோட மிக்ஸ் பண்ணி அதை எல்லாத்தையும் என்ன பண்ணிட முடியும்? இப்ப
யாரை வச்சு சுத்திகரிக்கணும்? ஆசாரியன். சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. லேவியராகமம் 14:8 சுத்திகரிக்கப்படுகிறவன் தன் வஸ்திரங்களை தோய்த்து தன் மயிர் முழுவதையும் சிரைத்து தான் சுத்தமாகும்படி ஜலத்தில் ஸ்நானம் பண்ணி பின்பு பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்தில் புறம்பே 7 நாள் தங்கி. பாருங்க, இப்ப என்னன்னா அந்த அவமானம் நிந்தைக்குரிய பாவங்கள் எல்லாம் அறிக்கையிடுறதான் தலைமுடியிலேருந்து இந்த முடியை கூட எடுத்துடணும். முடி எடுக்கிறது என்ன தெரியுங்களா? முடி எடுத்தா என்ன இருக்கும் தெரியுங்களா? கொரிந்தியர்ல இருக்கு மகிமையை இழக்கிறது. அப்படிப்பட்ட மகிமை இழந்ததை காமிச்சு நான் பாவி அப்படிங்கறத ஒத்துக்கொண்டு நம்ம வரணுமா? சரிங்களா? அப்ப இந்த கண்புருவம் என்னன்னு பாத்தீங்கன்னா நம்மளுடைய ஐடென்டிட்டியே கலைச்சிடும். இதை ஒத்தி எடுத்தீங்கன்னா போலீஸ் பிடிச்சிட்டு போயிடுவாங்க தெரியுமா? அப்ப நம்மளுடைய ஐடென்டிட்டியை முழுவதும் இறக்கிறது. நம்ம திரும்பவும் கிறிஸ்துவின் ரத்தத்தினால் உண்டான அந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை நம்ம கழட்டி போட்டுட்டோம் பாத்தீங்களா? அப்படிங்கிற மாதிரி எதுனா திறன் கூட்டம்லாம் என்ன பண்ணும்? ட்ரெஸ்ஸை கழட்டி வச்சிரும். அதான் அழுகை பற்கடிப்பும் உள்ள இடத்துக்கு போறது, வெளியே போறது, அந்த என்னது கல்யாண வஸ்திரம் இல்லைங்களா? அதை திரும்பவும் இந்த என்னது கேதுரு மரம் மீட்கும் பொருளினால் அவருடைய மாமிசத்தில் உண்டான நித்திய ஜீவன், சிவப்பு நூல் அவருடைய ரத்தத்தினால் பாவ மன்னிப்பு, ஈசோப்பு, இந்த சத்தியத்தையும் நம்மளுடைய பலியையும் மிக்ஸ் பண்ணி திரும்பவும் நம்மளை புதுப்பித்துக் கொள்வதற்கான அந்த பலி செலுத்தப்பட்ட குருவி. சரிங்களா? தொடர்ந்து வாசிங்க. 8ஆம் நாளில் அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டிகளையும். பாருங்க, அப்ப 7 நாள் அளவும் அப்படின்னா 7 நாளைக்கும் 4 நாளே என்னன்னு பார்த்தோம்? வெளிச்சம். அந்த 7 முழு சத்தியத்துக்குள்ளும் 1916 வரையும் உள்ள சத்தியம் மற்றும் பைபிள் 66 புத்தகத்தின் சத்தியத்துக்குள் புதுப்பிக்கப்பட்டு 7 நாள் அளவும் எங்க இருக்கணும்? இப்ப எங்க இருக்கணும்? பாளையத்துக்கு வெளியில இருந்தாலு எங்க வரணும்? இப்ப பாளையத்துக்குள்ள அவங்க வீட்டுக்கு வெளியேவா உள்ளையா? திரும்ப படிங்க. முன்னாடி அதுக்கு முன்னாடி வாசம். பாளையத்தில் பிரவேசித்து தன் கூடாரத்துக்கு புறம்பே 7 பாளையத்துக்குள்ள வந்துடலாம். ஆனா நம்ம சரீரம் தான் அவருடைய தேவன் வாழும் என்னதுங்க ஆலயம். அதுக்கு ஆயத்தம் பண்ணுவதற்கு முதல்ல நம்மள என்ன பண்ணிருக்க வேண்டியிருக்கு? இந்த 7 நாளுக்குரிய வெளிச்சத்தின் சத்தியம் என்ன சொல்ல போனா 1916 வரையும் இந்த 7 வாதைகளுக்குள்ளான தெளிவான சத்தியத்துக்குள் 1916 வரையும் உள்ள சத்தியம் பைபிள் சத்தியத்துக்குள்ளாக நம்மளை புதுப்பிக்க வேண்டும். மறுபடியும் நாம் அங்கே போக வேண்டியிருக்கு. இங்க இடைப்பட்ட இடத்துல உள்ளதெல்லாம் தயவு செய்து நம்மளை புளிப்பாக்கிறோம், நம்மளை புறம்பாக்கிறோம், நம்மளுடைய ஓட்டத்தை தடை பண்ணிவிடும். பார்த்துக்கோங்க. சரிங்களா? அப்ப இந்த 7 நாளுங்கிற முழுமையான சத்தியத்துக்குள்ள நம்ம 1916 வரையும் உள்ள சத்தியத்துக்குள்ள உட்படுத்தி என்ன பண்ணணும்? 8ஆம் நாளிலே, 8ஆம் நாள்னா அதோட அந்த பாபிலோனுடைய ஜட்ஜ்மெண்ட்டும் நிச்சயமா முடிஞ்சிருக்கணும். ஆர்சி புரோட்டஸ்டானுடைய அழிவு உண்டாயிருக்கணும். தொடர்ந்து பெரிய காரியங்களுக்குரிய ஒரு விஷயம் 8ஆம் நாள் முழுவதும், அதாவது 8ங்கிறதே 7 நாள் பரிபூரணம். 8னா பூரண சர்க்குணம், பிதாவுக்குரியது 8. அப்படிப்பட்ட ஒரு தன்மைக்குரிய திவ்ய சுபாவத்துல உயிர்த்தெழுவதற்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கறதான் இந்த காரியம் நம்மளுக்கு சொல்லுது. அப்ப 8ஆம் நாள்ல என்ன பண்ணணும் அப்படிங்கும் போது படிங்க. அவன் பழுதற்ற 2 ஆட்டுக்குட்டியையும் 1 வயதான பழுதற்ற ஒரு பெண்ணாட்டுக்குட்டியையும் போஜன பலிக்காக எண்ணெயும் பிசைந்த ஒரு மரக்காலில் 10ல் 3 பங்காகிய மெல்லிய மாவையும் ஆழாக்கெண்ணையும் கொண்டு வர கடவன். இது எல்லாமே போஜன பலி. இந்த மாதிரி பலிகளை பத்தி தனித்தனியா பார்க்கணும். நம்ம போஜன பலினா சத்தியத்தினால் தெளிவு, மற்ற இந்த காரியங்களுக்குரிய பலிகள். படிங்க. சுத்திகரிக்கிற ஆசாரியன் சுத்திகரிக்கப்படும் மனிதனையும் அவ்வஸ்துக்களையும் ஆசாரிப்பு கூடார வாசலின் கர்த்தருடைய சன்னதியில் நிறுத்த கடவன். எங்க வந்துருன்னு பாருங்க. 8ஆம் நாள்ல வீட்டுக்குள்ள போறதுக்குரிய ஒரு விஷயத்துல ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்டே வந்துடலாம் பாருங்க. ஓகே, படிங்க. ஆசாரியன் ஒரு ஆட்டுக்குட்டியை பிடித்து அதையும் ஒரு ஆளாக்கு எண்ணெயும் குற்ற நிவாரண பலியாக கொண்டு வந்து. இப்பதான் முழுமையாக அந்த ஆசாரியத்துவத்திற்கான ஃபுல் கிளியரன்ஸ் எப்ப கிடைக்குதுன்னா கிறிஸ்துவுக்குள்ளான அந்த குற்ற நிவாரண பலி. ஏன்னா சத்தியத்துக்குள்ள வந்த பிறகு செய்த பாவத்துக்கு அல்டிமேட்லி யாருடைய ரத்தத்தினாலதான் நம்மளுக்கு மீட்பு, கழுவப்படுதல். 1 யோவான் 1ஆம் அதிகாரம் 7வது வசனம், அவருடைய ரத்தம் சகல பாவங்களையும் சுத்திகரித்து பரிசுத்தமாக்கிறது. அப்ப ஆசரிப்பு கூடாரத்துக்கிட்ட வந்தாச்சு, உள்ளேயும் போவதற்கு இந்த பலிகள் நம்மளை சுத்திகரிக்குதுங்கிறத பார்க்கணும். தொடர்ந்து வாசிங்க.
சந்நிதியில் அசைவாட்டும் பலியாக அசைவாட்டி பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். அப்ப பாவ பலியும் அசைவாட்டு பலின்னா இது அந்த அசைவாட்டு பலிங்கிறது என்னன்னா, ஆண்டவர் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரித்து உயிர் தெழுந்தது ஞாயிற்றுக்கிழமை இல்லையா, அது ஒரு கட்டு அளவுக்கு வச்சுன்னா அசைவாட்டு பலி. அதுக்கப்புறம் பெந்தகோஸ்தே நாள் அளவுல எல்லா அறுவடையும் முடிஞ்ச பிறகு அந்த அசைவாட்டு பலி நடத்துவோம். சரிங்களா? அப்ப இது இந்த அசைவாட்டு பலிங்கிறது 144,000 பேருடைய உயிர் தெழுதல் சர்வங்க தகன பலினாலே ரோமர் 12 மணி செலுத்தலாம். இப்ப நம்ம இது மாதிரி எல்லா பலிகளுக்கும் உரிய பரிபூரணத்துக்குள்ள தேவன் நம்மளை திரும்பவும் என்ன பண்ணிடுறாரு, இந்த குற்ற நிவாரண பலியா இருக்கிற 1 யோவான் 1:7 வசனத்தில் உள்ள சகல பாவங்களையும் நீக்கி கிறிஸ்துவின் ரத்தம் நம்மளை சுத்திகரிக்கிறது, நம்மளுக்காக பரிந்து பேசுகிறார் 1 யோவான் 2:1-2 வசனத்துல. ஆக அதுதான் என்னது, கிருபாதார பலியா கூட நம்மளுக்கு வந்துடுறாரு அப்படிங்கிறதை நம்ம பார்க்கிறோம். தொடர்ந்து வாசிங்க, 14 வரையும் வாசிங்க. பாவ நிவாரண பலியும் சர்வாங்க தகன பலியும் இடும் பரிசுத்த ஸ்தலத்திலே அந்த ஆட்டுக்குட்டியை கொல்ல கடவன். குற்ற நிவாரண பலி பாவ நிவாரண பலியை பார்க்கிலும் ஆசாரியனுக்கு உரியது, அது மகா பரிசுத்தமானது. அப்ப அதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இந்த அங்க போய் ஆசாரியன் சுத்தி பண்ணிட்டு வரும்போது அந்த ஆசாரியனுக்குரிய அது விஷயமா பாக்குறோம். மூப்பரானவர் அவர்களுக்கு போய் ஜெபம் செய்து அவர்களை சரி பண்ணி கொண்டாந்து எங்க கொண்டாந்து வரலாம், ஆசாரியத்துவத்திற்குரிய ஊழியத்துக்கு கொண்டாடுறதுக்கான ஆசீர்வாதத்தை கொடுக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. அந்த குற்ற நிவாரண பலியின் இரத்தத்தில் ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிற வலது காதின் மடலிலும். அப்ப இதுதான் என்னன்னு பாத்தீங்கன்னா, இன்னும் அட்வான்ஸான சத்தியங்களுக்குள்ள போறதுக்குள்ள நம்ம தெளிவான சத்தியத்துக்குள்ள நம்ம உட்படுத்தப்படுறது. சரிங்களா? அந்த காதுல கேட்கிற காதுகள். திரும்ப கை ஆசாரியன் கொஞ்சம் எடுத்து சுத்திகரிக்கப்படுகிற வலது காதின் மடலிலும் அவன் வலது கையின் பெருவிரலிலும் வலது காலின் பெருவிரலிலும் பூசக்கடவன். அப்ப கை அப்படிங்கிறது என்னதுன்னு பாத்தீங்கன்னா, நம்ம அந்த சந்தோஷத்தோடு அந்த பலிகளை செலுத்துவதற்கான ஆவியின் கனிகளை கொடுக்கிறது. கால்ங்கிறது அவருக்கு ஏற்ற கிரியைகளை நடத்தையில காமிக்கிறது. அப்படிங்கிற மூணையுமே இப்ப தேவன் நம்மளை அங்கீகரிக்க ஆரம்பிச்சிருவார். ஆக்சுவலா இந்த டேபர்நாக்கல் ஷேடோவுல இது எல்லாமே யாருக்கு மட்டும்தான் சொல்லப்பட்டிருக்குன்னா, உலக ஜனங்களுக்கு, இந்த குஷ்டரோகத்துல இருக்கக்கூடிய உலக ஜனங்களுக்கு கொண்டாடுறதுக்கு. ஆனா இந்த பறவையை மட்டும் வச்சு நம்ம பார்க்கும்போது, இந்த பறவை அப்படிங்கிறது எதை அடையாளப்படுத்துதுன்னா, ஒருவேளை நம்ம திரள் கூட்டத்துக்குரிய ஓட்டம் தான் ஓடிக்கிட்டு இருக்கிறோம்னு பாளையத்துக்கு வெளியே இருந்தோம்னா, இதை சுத்திகரித்து இந்த ஒரு சத்தியத்துக்குள்ளாக நம்ம பிரவேசிப்பதற்கான பக்கத்துல வந்துட்டோம் அப்படிங்கிறத பற்றி நம்ம புரிந்து கொள்ளணும். சரிங்களா? ஆக விட்டதை தொடர்வோம், ஆதியில் இருந்த அன்பை காண்பிப்போம், தேவனுக்கேற்ற சத்தியத்துக்குரிய ஜீவிகளாக நம்ம வாழ்வோம். இப்படிப்பட்ட அற்புதமான ஒரு வாய்ப்பை தேவன் நம்மளுக்கு கொடுத்து நம்மளை, இந்த குஷ்டரோகம் என்பது உலகளாவிய ஆதாமுக்குள் பாவத்திலிருந்து விடுதலை ஆயாச்சு. சத்தியத்தை கேட்டபொழுது மீட்கும் பொருளினாலும் அந்த சிவப்பு நில நூலினாலும் கேதுரு கட்டையினாலும் யூசோப்பினுடைய சத்தியத்தின் தண்ணீரினாலும். ஆனாலும் அந்த பறவையில ஒண்ணு நம்மள்கிட்ட இருக்கக்கூடியது ஒன்று எப்படிப்பட்ட பறவையா இருக்கு, இந்த 7 ஆவிகளுக்குரிய சத்தியத்தை கேட்ட பிறகு மோசமான கேரக்டருக்குரிய இந்த விஷயம் தான் நம்மளை என்ன பண்ணுதுன்னா, பாளையத்துக்கே வெளியே கொண்டு போற குஷ்டரோகத்துல இருக்க வைக்குது. அதுல இருந்து ரெக்கவரி பண்றதுக்கு ஆவின் கனி என்ற இந்த ஒரு கனியை கொடுக்கறதுக்குரிய பறவை ரோமர் 12:1 படிக்கலாம். இப்படி இருக்க சகோதரர்களே, உங்களுடைய சரீரத்தை பரிசுத்தமும் கிறிஸ்துவுக்குள்ளான நித்திய ஜீவனுக்கான அந்த பலி செலுத்தக்கூடிய ஜீவனுள்ள மாமிசீக பலியை செலுத்தத்தக்கதாக புத்தி உள்ள ஆராதனை செய்வதற்கு யார் தான் செய்ய முடியும்? ஆசாரியர்கள் மட்டும்தான் அந்த புத்தி உள்ள ஆராதனையை 1 பேதுரு 2:4 வசனத்துல பார்க்கிறோம். இப்படிப்பட்ட பலிகளை செலுத்துவதற்கு ஏதுவான ஆராதனைக்குள்ளாக நம்மளை ஒப்பு கொடுப்போம். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். அந்த ரோமர் 12:1 வாசிச்சிருங்க. 1:2. அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவபலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்கிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தியுள்ள ஆராதனை. நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாகுங்கள். தேவன் தாமே கிருபையோடு நம்மளை ஆசீர்வதிப்பாராக.